Hallelujah. Hallelujah. දෙවනන් සයහපත්. தேவன் நல்லவர். Amen. Amen. කී දෙනෙක් මේ වෙලාවේ ප්‍රීතියෙන් ඉන්නවද? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? Amen. හැමෝම හොඳ ප්‍රීතියෙන් ඉන්නවා. இன்றைய நாளும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். අද අපි ආවේ ඔබට ඔබ කියන දේ ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙනවා කියලා පෙන්වන්න. நாங்கள் இன்று வந்தது நீங்கள் சொல்லுவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை காண்பிப்பதற்காக. මම කියන දේ මගේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. நான் என்னுடைய வாயினால் அறிக்கை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்காக. මම ප්‍රකාශ කරන දේ මගේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. நான் என்னுடைய வாயினால் அறிக்கை செய்வது நடக்கும் என்று சொல்வதற்காக. ඒ නිසා අදින් පසු ඔබ වචන පරිස්සම් කරගන්න. அதனால் அதற்கு பிறகு இனி நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது அவதானமாயிருங்கள். ඔබ කතා කරන වචන පරිස්සම් කරගන්න. உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் பேசும்போது கவனமாக இருங்கள். ළඟ ඉන්න කෙනාට කියන ඔබ කතා කරන වචන ගැන පරිස්සම් වෙන්න. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்க பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாக இருங்கள் என்று. නැවතත් කියන ඔබ කතා කරන වචන ගැන திரும்பவுமாக පරිස්සම් சொல்லுங்கள். වෙන්න. நீங்கள் திரும்பவுமாக சொல்லுங்கள் அந்த காரியத்தை. මං කියන දේ ඔබට තේරෙනවනේ? உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்வது விளங்குகிறதா? ආමෙන්. ඔබ කතා කරන වචන ගැන පරිස්සම් වෙන්න. நீங்கள் கதைக்கிறதான வார்த்தையிலே நீங்கள் அவதானமாக இருங்கள். ඔබ කතා කරන හැම වචනයකටම බලය තිබෙනවා. நீங்கள் கதைக்கிற எல்லா வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. මම දැන් මොකද්ද කිව්වේ? நான் இப்பொழுது என்ன சொன்னேன்? ඔබ කතා කරන හැම වචනයකටම බලය තිබෙනවා. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு என்பதாக. පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குகிறதா? මම කතා කරන හැම වචනයකටම බලය තිබෙනවා. நான் கதைக்கிற எல்லா வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. ඒ වගේම ඔබ කතා කරන හැම වචනයකටම බලය තිබෙනවා. நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதே வல்லமை உண்டு. ඔබ කියන දේ තමයි ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙන්නේ. நீங்கள் சொல்லுகிற காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு விளங்குகிறதா? තේරුණාද? ආමෙන්. එසා ඔබ කතා කරන වචන ගැන පරිස්සම් වෙන්න. அதனால் நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவதானமாக இருங்கள். මේ මීටින් එක අවසාන වෙනකම් ඔබ ඉන්න. நீங்கள் இந்த கூட்டம் நிறைவடையும் வரைக்கும் இருப்பீர்கள். ඔබට අපි පොතක් දෙනවා නොමිලේ. உங்களுக்கு இலவசமாக நாங்கள் ஒரு புத்தகத்தை தருவோம். මේක දේව වචනය දිනපතා නොකොඩවා එක ලෙස ඔබ ප්‍රකාශ කරන්න. இந்த புத்தகத்தில் இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூற வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ඔබ හැම කෙනෙක්ටම දෙනවා. உங்கள் எல்லாருக்கும் இந்த කුඩා புத்தகம் கொடுக்கிறோம். දරුවන්ට පවා දෙනවා. சிறியவர்கள் முதற்கொண்டு தருவோம். දෙමව්පියෝ දරුවන්ට ඔබ කියලා දරුවන්ට ඒ විදිහට ප්‍රකාශ කරන්න කියන්න. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி அதனை சொல்லுங்கள் அவர்களுக்கு. මේක පරිස්සම් කරගන්න. இதனை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். මේකේ තියෙන දෙවනාංශික වචනේ තමයි මේකේ තියෙන්නේ. இதிலே தேவனுடைய வார்த்தை தான் இருக்கிறது. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව ඔබ පිළිගත්තෙන් පස්සේ இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ඔබ කවුද? நீங்கள் யார்? ඔබට මොනවද කරන්න පුළුවන්? உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ඔබට මොනවද උරුම? உங்களுக்கு என்ன உரிமை? කියලා හැම වචනයක්ම මේකේ තියෙනවා. இதில் அப்படியான வார்த்தைகள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் உள்ளது. ඒ හැම වචනයක්ම இதில் எல்லா வார்த்தைகளும் ඔබගේ හදවතින් විශ්වාස කරලා உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து ඔබ කියන දේ ඔබට සිදුවේයයි අදාලා நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையில் ඔබ ප්‍රකාශ කරන්න. நீங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்கள். පැහැදිලිද මං කියන දේ? நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிறதா? ඒ නිසා දෙවියෝ මේ අවසාන වුණාන් පස්සේ අපි හැමෝටම එක පොත ගන්න දෙනවා. நான் இந்த ஆராதனை நிறைவு பெற்றதற்கு பிறகு நாங்கள் இந்த புத்தகத்தை ඒ தருவோம். වගේම තව ඔබට දෙනවා තව එකක්. මේක හැම කෙනෙක්ගේම ඔබේ නිවසේ ගහලා තියාගන්න. මේක ෆොටෝකොපි අරගෙන ඔබගේ නිවසේ සාලේ කාමරේ කුස්සියේ ඔබ මේක ගහලා තියාගන්න. நாங்கள் இப்போ காட்டினதான இந்த பேப்பரை நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவோம். நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி பண்ணி உங்களுடைய கதவு நிலையில் ஒட்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதனை அறிக்கை செய்யுங்கள். හැම උදෑසනකම ஒவ்வொரு நாள் காலை ஆரம்பத்திலும் ඔබ නැකිට ගම நீங்கள் எழும்பின போதும் මේකේ තියෙන දේ இதில் உள்ள ඔබේ හදවතින් විශ්වාස කරලා உங்களுடைய இருதயத்திலே விசுவாசித்து මම කියන දේ நான் சொல்லுவதை මට සිදුවේයයි எனக்கு இது நடக்கும் என்று අදහලා நீங்கள் பிடித்துக்கொண்டு ඔබ ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ඔබ කියන දේ සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவது நடக்கும். ஆமென். ආමෙන්. ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய சமூகத்திலே அற்புதம் இருக்கிறது. අපි අදාවේ මෙතනට நாங்கள் இன்று இந்த இடத்துக்கு வந்தது ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்கள் சமூகத்திலே அற்புதம் அதிசயம் செய்வதற்கு. ඒක ඔබට පෙන්වලා දෙන්නයි. அது உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கும் பொருட்டாக வந்தோம். ඔබ මේක අල්ලගන්න. நீங்கள் இதனை பிடித்துக் கொள்ளுங்கள். මේකේ තියෙන හැම දෙයක්ම இதில் இருக்கிறதான எல்லாமே ඔබගේ ජීවිතේ எங்களுடைய வாழ்க்கையிலே සැබෑවක් බවට පත් වෙනකම්ම உண்மையாகவே இது நடக்கிற வரைக்கும் ඔබ ප්‍රකාශ කරන එක නවත්තන්න එපා. நீங்கள் அறிக்கை செய்வதை நிறுத்தி விட வேண்டாம்.
මේකේ තියෙන සෑම දෙයක්ම இந்த புத்தகத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் ඔබේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும், සැබෑවක් බවට පත්වෙනකම්ම உண்மையாகவே இது நடக்கிற வரைக்கும் ඔබ ප්‍රකාශ කරන එක නවත්තන්න එපා. நீங்கள் அறிக்கை செய்வதை விட்டுவிட வேண்டாம். පැහැදිලිද මං කියපු දේ තේරුණාද? நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிறதா? මේ දේ ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙනකම්ම ඔබ ප්‍රකාශ කරන්න. இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் நீங்கள் நிறுத்திவிட வேண்டாம் அறிக்கை செய்வதை. අපි පූසාරෙක් කෙනෙක් ගාලා ඒගොල්ලෝ කිය කිය ඉන්නවා. நாங்கள் 100,000 වතාවක් කිය කිය ඉන්නවා. අපි කියන්න ඕන දේ තමයි ඒගොල්ලෝ කියන්නේ. ஒரு ඒ නිසා ඔබ කියන්නේ. ඒගොල්ලෝ මතුරනවා දන්නේද? ඔබ මතුරන්න. ஹalleluya. මේකේ තියෙන දේ ඔබ මතුරන්න. උදෑසන නැගිට ගමන් මතුරන්න. මේකේ තියෙන දේ 100,000 වතාවක් මේක වෙනවා. ஆமென். இந்த வாசி இந்த இதுல இருக்கிறதான ஒவ்வொரு வாசி நீங்கள் திரும்ப 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 நீங்கள் சொல்லுகிறதான போது அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ආමෙන්. ஆமென். මට හොඳ අපල සන්නාදයක් දෙන්න. දැන් ඊටමත් අලංකාර ඒක කරනවා. ආමෙන්. දැනන්සර් ප්‍රශංසාව වේවා මේ දුව නිසා. දුව යා මේක හදවතින් විශ්වාස කරලා කියන්න. මෙයා කිව්වන් පස්සේ ඔබ හැම කෙනෙක්ම ටැමිල් වලින් කියන්න. நான் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நான் கூற போகிறேன். அதையே நீங்கள் திரும்பவுமாக கூறலாம். நான் செழிப்பாக இருக்கிறேன். நான் சுகமாக இருக்கிறேன். என் மனம் கர்த்தராக இயேசுவின் அறிவால் நிரப்பப்படுகிறது. நான் செய்யும் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். தேவனின் பிள்ளையாகிய என்னை கீழ்ப்படுத்த முடியாது. கிறிஸ்துவுக்குள் நான் ஜெயம் கொண்டவன். என்னை தோற்கடிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் தோல்வி என்பது எனக்கு இல்லை. நான் தோற்க வேண்டுமானால் என்னுள் வாழும் கர்த்தர் தோற்க வேண்டும். ஆனால் நம் தேவன் ஒருபோதும் தோற்பதில்லை. ஆமென். எனவே கிறிஸ்துவுக்குள் நானும் தோற்க மாட்டேன். என்னுள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர். ஆமென். அவர் என்னை மகத்தான வெற்றியாளனாக ஆக்கியுள்ளார். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நான் அவருக்குள் வெற்றி பெற திடமாய் நிற்கிறேன். இது என் சுதந்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் அதிக மேன்மையான வெற்றியாளன். ஆமென். ආමෙන්. කවුරු හරි මෙතන ගොළු අය ඉන්නවා. ගොළු අය කතා කරන්න බැරිය. එන්න இந்த එයාව இடத்தில் අපි සුව யாராவது කරන්න. பேச முடியாத பொம்மை ගොළු කවුරු හරි இருக்கிறீர்களா? ඉන්නවා කතා කරන්න බැරි කවුරු හරි ඉන්නවනම් ඉදිරියට එන්න ඔබ සුව කරන්න පුළුවන් දැන්. உங்களுக்கு இப்ப இந்த இடத்தில் பேச முடியாத யாராவது ஊமை இருப்பீர்களே ஆனால் நீங்கள் முன்னாலே வரலாம். நாங்கள் சுகப்படுத்த முடியும். කවුරුත් නැහැ ඔක්කොම කතා කරන්න පුළුවන් නේ. எல்லாருக்கும் பேச முடியும் தானே? එහෙනම් ඔක්කොම කතා කළාද මේක? நீங்கள் எல்லாரும் சொன்னீர்களா? කතා කළට අයට පමණයි ඒක සිද්ධ වෙන්නේ. நீங்கள் சொல்லி இருப்பீர்களே ஆனால் மாத்திரம் இது நடக்கும். පාස්ටර් මම ඔබෙන් ඉතාමත් ආදරෙන් දෙයක් ඉල්ලනවා. ඉරිදා සන්ඩේ සර්විස් එකේ වර්ෂිප් එකෙන් පස්සේ හැමදාම මේක කට්ටියට කියලා ප්‍රකාශ කරන්න මෙතන තියලා. போதுகிற இடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். මේ සභාවෙන් හැම කෙනෙක්ගේම ජීවිතය සිද්ධ වෙනවා. இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். சபை நிறைவடைந்த பின்னர் இந்த வார்த்தையை கூறி இவர்களை அறிக்கை செய்ய வைக்குங்கள். මේ ප්‍රකාශනය අපේ අතට එන විට இந்த காரியம் எங்களுடைய கைக்கு வரும் வரைக்கும் අපිට ගෙවල් කුලි 2500ක් ගෙවන්න බැරුව හිටියේ. எங்களுக்கு எங்களுடைய வீட்டினுடைய கூலி 2500 ரூபாய் கட்ட முடியாமல் இருந்த காலத்தில் හරි. ගෙවල් කුලි 2500ක් ගෙවන්න බැරුව හිටියේ. எங்களுடைய வீட்டு கூலியானது 2500 ரூபாய் எங்களுக்கு கட்ட முடியாமல் இருந்த பொழுது මමයි මගේ වයිෆුයි සෑමදාම நானும் என்னுடைய மனைவியாரும் ஒவ்வொரு நாளும் රෑට අත අල්ලගෙන අත් දෙක අල්ලගෙන எங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு අපි ඕක ප්‍රකාශ කළා. நாங்கள் எங்களுடைய வாழ்வினாலே நாங்கள் அறிக்கை செய்தோம். නොකොඩවා එක ලෙස ප්‍රකාශ කළා. நாங்கள் தொடர்ந்துமாக அதனை அறிக்கை செய்தோம். නොකොඩවා එක ලෙස දිනපතා ප්‍රකාශ කළා. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதனை அறிக்கை செய்தோம். අවුරුදු මීට අවුරුදු 23කට ඉස්සෙල්ලා 23 வருடங்களுக்கு முன்னதாக අපිට ගෙවල් කුලි 2500ක් ගෙවන්න බැරුව හිටියේ. எங்களுடைய வீட்டு கூலியானது 2500 ரூபாய் அது எங்களுக்கு கட்ட முடியாமல் இருந்தது. හරි. අද අපිට ඉඩම් 3ක් තියෙනවා. ஆனால் இன்று எங்களுக்கு 3 இடங்கள் இருக்கிறது. ஆமென்.
ගෙවල් දෙකක් තියෙනවා. 2 வீடுகள் இருக்கிறது. ஹalleluya. ඒකෙන් ළඟදී අපේ ගේ අවසානයේ අපි ගයක් හදාගෙන ඉන්නවා. ඒකේ හෙට අනිද්දා ඉවරදී කෝටි 4කට වැඩි යනවා ඒ ගේ ෆිනිෂ් වෙන්න. அதாவது நாங்கள் இப்பொழுது வீடு கட்டிக்கொண்டிருக்கிறோம். அது 2-3 நாட்கள் நிறைவு பெறும். அந்த வீட்டினுடைய பெறுமதியானது 4 கோடி. මේ දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි අපිව පෝසත් කළේ. அது ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்தது நிமித்தமாக. එනිසා දෙවියන් වහන්සේට ප්‍රශ්නයක් නෑ අද ඔබ මොන ස්ථානයක හිටියත්. தேவனானவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்று. මම ඔබට කියන්නේ ඉතාමත් යටහත්කමින් අද ඔබ හැම කෙනෙක්ම ඉන්නවට වඩා අන්ත අසරණ තැනකින් තමයි මගේ ජීවිතය ආරම්භ වුනේ. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று தேவனானவருக்கு தெரியும். இதை விட மோசமான நிலையில் தான் நானும் இருந்தேன். ඔබ මේ වචනය විශ්වාස කරලා හදවතින් විශ්වාස කරලා ඔබ කියන දේ සිදුවේ යයි අදහලා දිනපතා නොකොඩවා එක ලෙස ප්‍රකාශ කළොත් ඔබටත් අද අපි ඉන්න තත්ත්වයට එන්න පුළුවන්. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ආමෙන්. ஆமென். ආමෙන්. කී දෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ආමෙන්. ஆமென். හාලෙලූයා. ස්වාමිනී විශ්වාස කරන හැම කෙනෙක්ගේම ජීවිතේ එක සිද්ධ වෙන්න ඕන. தேவனானவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது நடப்பதாக. අද ඔබ ඉන්න තැන බය වෙන්න එපා. நீங்கள் இருக்கிற நிலையை குறித்து ඔබට பயப்பட ඉන්නවා வேண்டாம். විශාල දෙවි කෙනෙක්. உங்களுக்கு இருக்கிறார் ஒரு பெரிய தெய்வம். ඔබේ ණයබරට වඩා උන්වහන්සේ විශාලයි. உங்களுடைய கடன் பிரச்சனையை விட பெரிய தெய்வம் உங்களுக்கு ඔබේ இருக்கிறார். රෝගයට වඩා උන්වහන්සේ உங்களுடைய විශාලයි. வியாதியை விட பெரிய தெய்வம் உங்களோடு ඔබේ இருக்கிறார். ගෙවල් කුලියට වඩා උන්වහන්සේ உங்களுடைய විශාලයි. வீட்டு கூலியை விட பெரிய ஒரு தெய்வம் உங்களோடு ඔබේ இருக்கிறார். රැකියාවට වඩා උන්වහන්සේ විශාලයි. உங்களுடைய தொழிலை பார்க்கிலும் பெரிய தெய்வம் ඔබ உங்களோடு මේක இருக்கிறார். විශ්වාස කරන්න. நீங்கள் இதனை விசுவாசியுங்கள். මේක විශ්වාස කරලා දිනපතා නොකොඩවා එක ලෙස ඔබ කියන දේ ඔබට සිදුවේ යයි අදාලා ප්‍රකාශ කරන්න මේක වෙනවා. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதனை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்கிறதான பொழுது இதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். අපි ලූක් පුතට යන් පොඩ්ඩක් පෙන්වන්න ඔබට දෙයක්. நாங்கள் லூக்காவின் புத்தகத்துக்கு ලූක් போவோம். පළවෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் லூக்கா அது புத்தகம் 1வது அதிகாரம் 37 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றாள். මක්නිසාද දෙවියන් වහන්සේගෙන් වූ කිසි වචනයක් බලරහිත නොවන්නේ යයි කීවේය. 38வது வசனம். அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் இருந்து போய்விட்டான். ටැමිල් එකේ කොහොමද දන්න තියෙන්නේ කොහොමද සිංහල එකේ තියෙන්නේ දෙවියන් වහන්සේගේ නු කිසි වචනයක් බලරහිත නොවන්නේය. එහෙමනේ සිංහල තියෙන්නේ. ටැමිල් එකේ මේ වචනේ කීයක් තියෙන්නේ බලන්න. දෙවියන් වහන්සේගේ නු කිසි වචනයක් බලරහිත නොවන්නේය. 36ද 36ද 37 37 කියවන්නේ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். එහෙම තියෙන්නේ. දෙවියන් වහන්සේගේ නු කිසි වචනයක් බලරහිත නොවන්නේය. அதாவது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ බලය තියෙන්නේ උන්වහන්සේගේ වචනවල. ஆனால் தேவனாருடைய வல்லமை இருக்கிறது அவருடைய வார்த்தையில். මේ වචනේ අපේ හදවතින් විශ්වාස කරලා இந்த வார்த்தை எங்களுடைய வார்த்தையில விசுவாசித்து අපේ මුඛෙන් ශබ්ද නගලා எங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்து ප්‍රකාශ කරන විට நாங்கள் அறிக்கை செய்கிறதான பொழுது කතා කරන විට நாங்கள் அதனோடு பேசுகிறதான பொழுது මේක අපේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. இது எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். ආමෙන්. ආමේන්. හalleluya. කී දෙනෙක් ණයබරින් ඉන්නවද? எத்தனை பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்கள்? ඔබේ ණය අදින් පස්සේ හැම ණයක්ම ගෙවිලා යනවා ආමෙන්. ජේසුස් இந்த වහන්සේ. உங்களுடைய கடன் பிரச்சனை இந்த நாளில் இன்று இல்லாமல் போகும். අපි ජේසුස් වහන්සේ ගාවට එද්දී මෙතනට ණය වෙලා හිටියේ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அண்டையிலே வருகிறதான பொழுது கடன் இவ்வளவு வரைக்கும் இருந்தது. අපි ණයබරින් තමයි ගැලවීම ලැබුවේ. நாங்கள் கடன் பிரச்சனையோடு தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ණයකාරයෝ ඇවිල්ලා கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்து උදෑසන පාන්දර 5ට 5මාට ඇවිල්ලා ඒගොල්ලෝ තමයි අපි ඇහැරන්නේ. அவர்கள் தான் காலையிலே வந்து 5 மணிக்கு வந்து எங்களை எழுப்புவது. යකෝ මුන්ට නිින්ද යනවා අපිට තමයි නිින්ද යන්නේ නැත්තේ කියලා. உங்களுக்கு நீ தூக்கம் வருது எங்களுக்கு தான் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. දැනන්ස ස්තුතියි. தேவனானவருக்கு நன்றி. අද වන විට අපි 7-5ක් ණය නැති තැනට උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. இன்று ஒருவருக்கும் ஒரு ரூபாயும் கடன் இல்லாத படிக்க தேவன் எங்களை நடத்துகிறார். ඔබවත් එතනට ගේන්න. உங்களையும் தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். දිවිදි කතාව පොතට යන්න. දිවිදි කතාව ඔන්න ණයබරින් ඉන්න අයට මේ වචනේ. ඔබ මේ වචනේ අරගෙන හදවතින් විශ්වාස කරලා මම කියන දේ මට සිදුවේයි අදහලා
ප්‍රකාශ කරන්න ඒක වෙනවා. உபாகமம் புத்தகத்திலே அந்த கடன் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்காக சொல்லுகிறது. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறதான பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய முடியும். ජීවිතකථා 28:12. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ජීවිතකථා 28:12. ස්වාමීන් වහන්සේ නිසි කාලයට නුඹේ දේශයට වර්ෂාව දෙන්නටද නුඹේ අත්වල සියලු වැඩට ආශිර්වාද කරන්නටද අහස නැමැති තමුන්ගේ උතුම් ගබඩාව නුඹට විවෘත කරන සේක. නුඹ බොහෝ ජාතීන්ට ණයට දෙන නුමුත් නුඹ ණයට නොගන්නේය. ආමෙන්. ஆமென் ஆமென். අද ඔබ ණයබරින් ඇති ඒක වෙනස් කරන්න තමයි දැන් යන්නේ. அதாவது இன்று நீங்கள் கடன் பிரச்சனைகள் இருப்பீர்கள், அதனை மாற்றுவதற்காகவே தேவன் இந்த வார்த்தையினூடாக பேசுகிறார். තමිල් වලින් අපි කියමු. உனக்கு கொடுப்பேன் என்று அமேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அமேன். කට්ටනියෝ කන්ටනියෝ මතුරනවා. අරගොල්ලන්ගේ කකුල කැඩලා යන්න ඕන, ව්‍යාපාරේ බංකොලොත් වෙලා යන්න ඕන, පවුල කැඩලා යන්න ඕන කිය මතුරනවා. හරි? දැන් ඔබ මේක අරන් මතුරන්න. ස්වාමින් වහන්සේ මාව ණයට ගන්නෙක් නොව බොහෝ ජාතින්ට ණයට දෙන්නේ බවට පත් කර ඇත. ස්වාමින් වහන්සේ මාව ණයට ගන්නෙක් නොව බොහෝ ජාතින්ට ණයට දෙන්නේ බවට පත් කර ඇත. කට්ටනිය මතුරන විදිහට ඔබ මතුරන්න. ඔබේ ණය බර ඉවරයි. அதாவது நீங்கள் உங்களுடைய வாயினால சொல்லுங்க, நான் யாருக்கும் கடன் வாங்குற ஒருத்தவனாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஒருத்தவனாக தேவன் என்னை மாற்றணும் சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் உடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்வதான பொழுது அந்த காரியம் உடைய வாழ்க்கையிலே நடக்கும். කියන හැමෝම நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ස්වාමින් වහන්සේ தேவனாகிய கர்த்தாவே. තමිල් වලින් කියන ස්වාමින් වහන්සේ தேவனாகிய கர்த்தாவே, මාව என்னை ණයට ගන්නෙක් නොව நான் கடன் வாங்குறவனாக இல்லாமல் බොහෝ ජාතින්ට அநேக ஜாதிகளுக்கு ණයට දෙන්නෙක් බවට கடன் கொடுக்கிற ஒருவனாக පත් කර ඇත. என்னை மாற்றும் என்று சொல்லுங்கள். ඔය විදිහට ඔබ ප්‍රකාශ කරන්න. அந்த விதமாக உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ඔබේ ණය කෝටි 50ක් වුණත් කමන්නේ. உங்களுடைய கடன் தொகை 1 கோடிக்கு மேலாக இருக்கலாம். දෙවියන් වහන්සේගේ වචනේ බලෙන් ඒක 0 වෙනවා. தேவனுடைய வல்லமையினாலே அது எல்லாம் ஜீரோவாக மாறிவிடும். ආමෙන්. ஆமென். හalleluya. ඒ නිසා ඔබ අද ඉඳන් කතා කරන්න. ඒට විරුද්ධව වෙන කිසි දෙයක් කතා කරන්න එපා. அதனால் நீங்கள் இன்றிலிருந்து கதைங்கள், அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் நீங்கள் கதைக்க வேண்டாம். නැවතත් කියන ස්වාමින් වහන්සේ தேவனாகிய கர்த்தாவே. ශබ්ද නගලා කියන්න. சத்தமாக சொல்லுங்கள். தேவன் මාව என்னை ණයට ගන්නෙක් නොව நான் கடன் வாங்குகிறவனாக இல்லாமல் බොහෝ ජාතින්ට அநேக ஜாதிகளுக்கு ණයට දෙන්නෙක් බවට கடன் கொடுக்கிறவனாக පත් කර ඇත. என்னை மாற்றும். ඕක දිනපතා නොකොඩවා එක ලෙස නිතර 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 ඔබ ප්‍රකාශ කරන්න. පළවෙනියටම සිද්ධ වෙන්නේ මේකයි. ඔබ ණයට ගන්න එක නතර වෙනවා. முதலாவது நீங்கள் தொடர்ந்துமாக இதனை சொல்லுகிறதான பொழுது இந்த காரியம் நடைபெறும். முதலாவது நீங்கள் கடன் வாங்குவதை நிறுத்துவீர்கள். මම ඊට වසර ගානකට ප්‍රථම රැකියාවක් කරගෙන හිටියා. நான் கடந்த காலங்களுக்கு முன்னதாக ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். රැකියා කරන ඉන්නකොට රැකියාවෙන් ලැබෙන සැලරි එක නැත්තම් පඩිය මදි මට මාසයක් ජීවත් වෙන්න. அதாவது என்னுடைய தொழிலிலே நான் செய்த தொழிலிலே பெற்றுக்கொண்ட சம்பளமானது என்னுடைய வாழ்வின் பொருளாதாரத்துக்கு அது போதுமானதாக இல்லை. දවස් කීපයක් ඇද්දි සැලරි එක ඉවර වෙනවා. ஒரு சில நாட்களே என்னுடைய சேலரி முடிஞ்சிரும். ඊට පස්සේ ගෙවල් ගාව කඩෙන් ණයට බඩු ගන්නවා. அதுக்கப்புறம் என்னுடைய பணம் முடிந்ததின் பிறகு நான் ஒவ்வொரு கடையில கடன் கேட்பேன். මේ වචනේ ආවෙන් පස්සේ இந்த வார்த்தையை நான் கேட்ட பிறகு ජීවිතකථා 28:12 உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ඒක ආවෙන් පස්සේ அதை நான் கேட்ட பிறகு මම දිනපතා නොකොඩවා එක ලෙස ප්‍රකාශ කළා. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாயினாலே நான் அதனை அறிக்கை செய்தேன். පළවෙනිම දේ සිද්ධ වුණේ ණයට ගන්න එක නතර වුණා. முதலாவது நடந்ததான காரியம் நான் மற்றவர்களிடம் கடன் வாங்குவது நிறுத்தப்பட்டது. ආමෙන්. ஆமென். හalleluya. ඊට පස්සේ
දැන් මම ඉන්නකොට ආය ගීතාවලිය 23 එක ආවා. ස්වාමින් වහන්සේ මාගේ ඩේර මට හිඟයක් නොවන්නේ කියන එක. அதாவது சங்கீதம் 23 அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றது போல நான் ඒක මම උදෑසන නැගිටිනකොට ප්‍රකාශ කළා. அந்த வார்த்தையை நான் காலையில் எழும்பின போதும் நான் சொன்னேன், அறிக்கை செய்தேன். රැකියාවට යන විට ප්‍රකාශ කළා. நான் வேலைக்கு போகிறதான பொழுதும் அதனை அறிக்கை නැවත செய்தேன். නිවසට එන විට ප්‍රකාශ කළා. நான் திரும்பவும் வீட்டுக்கு வருகிற பொழுதும் அதனை அறிக்கை செய்தேன். නිදා ගන්නකොට ප්‍රකාශ කළා. நான் தூங்கும் பொழுதும் அதனை நான் அறிக்கை செய்தேன். මං කියන මීට වසර 15කට වගේ ඉස්සෙල්ලා. கடந்த 15 வருடங்களுக்கு முன்னதாக සරලීක 15000 තිබ්බේ 30000කට වැඩි වුණා. என்னுடைய 15000 salary 30000க்கு உயர்த்தப்பட்டது. ஹalleluya. මේ වචනේ වැඩ කරනවා. ආමෙන්. ஆமென். இந்த வார்த்தை வேலை செய்தது. இந்த வார்த்தை வேலை செய்தது. මේ වචනය විශ්වාස කරලා කතා කරන හැම කෙනෙක් උදෙසාම මේ වචනේ වැඩ කරනවා. இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது. මේක හොඳට අහගන්න හැමෝම. இதை நீங்கள் ஒவ்வொரு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනයට බලය තිබෙනවා. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ඔබව සුව කරන්න, உங்களை சுகமாக்குவதற்கு, ඔබට ආශිර්වාද කරන්න, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, ඔබේ ජීවිතය වෙනස් කරන්න. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ආමෙන්. ஆமென். ඔබ මෙච්චර කාලෙ එක්කෙනෙක්වත් මේ විදිහට ප්‍රකාශ කළේ නැහැ. தேவனாகிய கர்த்தாவே எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்திருக்கிறபடியால் நன்றி என்று சொல்ல வேண்டும். ඒක කියන්නේ ඒ දේ සිද්ධ වෙනවා. அப்படி நீங்கள் சொல்லுகிறதான பொழுது அந்த காரியம் நடக்கும். ආමෙන්. ஆமென். ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ළඟ ඉන්න කෙනාට කියන්න. நீங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். අද මොනවද අපි උදෑසන දේශනා කළේ? ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා කියන එක. இன்று காலையிலே நாங்கள் என்ன வார்த்தையை கேட்டோம்? எங்களுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதாக. දවල් කෑමෙන් පස්සේ පාස්ටර් සම්පත් ඉන්නවා ඔබට සුවය ගැන දේශනා කරන්න. பகல் ஆகாரத்திற்கு பிறகு பாஸ்டர் சம்பத் இருக்கிறார், அவர் உங்களுக்கு சுகத்தை குறித்ததான காரியத்தை பேசுவார். ඔබ මොන අසනීපකින් ආවත් අපි අද දෙවන් වහන්සේ ඔබ හැම කෙනෙක්ම සුව කරලා තමයි යවන්නේ. நீங்கள் என்ன வியாதியோடு வந்திருப்பீர்களே ஆனால் இந்த இடத்திலிருந்து போகிறதான பொழுது சுகத்தோடு போவீர்கள். ඔබ ඒකට සූදානම් වෙන්න. நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். හරි. ඔබ හැම කෙනෙක්ම උන්වහන්සේ සුව කරලා යවන්නේ. හරි. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சுகப்படுத்தி அனுப்புவார். යෙසාය පොතට යන්න. ஏசாயினுடைய புத்தகத்துக்கு போவோம். 55:11. 55:11 வசனம். යෙසාය 55:11. ඔබ බලන්න ඔබේ බයිබලයේ තියෙනවද කියලා. பாருங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் அந்த பகுதி இருக்கிறதா என்பதாக. ස්වාමීන් වහන්සේ විසින් මුදන ලද්දෝ ගී කියමින් සියොන්ට හැරී එන්නෝය. සදාකාල ප්‍රීතියද ඔවුන්ගේ ඉස්පිට තිබෙන්නෝය. සන්තෝෂයේද ප්‍රීතිමත්කමද ඔවුන් පිපට. සමායන 54:11 නේ. මාගේ මුඛෙන් 55:11 එක තමයි තියෙන්නේ. මේගොල්ලෝ කියපු වචනේ වැරදි. 55:11. ඔයා කිව්ව වැරදි වචනය. මාගේ මුඛෙන් නික්මෙන මාගේ වචනයත් මා වෙතට හිස්ව හැරී නෑමිත් මා කැමති දේ සිදුකොට මා නියම කළ කාරණය සඵල කරනවා ඇත. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ආමෙන්. හalleluya. මේ තියෙන දෙවන් වහන්සේගේ මුඛෙන් නික්මුණු හැම වචනයක්ම. அதாவது அது இங்கே இருக்கிறது தேவனானவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான ஒரு வார்த்தை. ඒකේ වචන පොරොන්දු ඔබට අරගෙන අපි පොතකට ගෙනලා තියෙනවා. அந்த வார்த்தையினுடைய வாக்குத்தத்த வசனங்களை ஒரு புத்தகமாக அமைத்து உங்களுக்கு தருகிறோம். මේ වචනය இந்த வார்த்தை ඔබ අරගෙන நீங்கள் பெற்றுக்கொண்டு ප්‍රකාශ කළොත් நீங்கள் சொல்வீர்களே ஆனால் මේ වචනය ගිහිල්ලා இந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து போய் හිස්ව හැරී නෑවිත් அது வெறுமையா இருக்கிறதான இடத்திலே ඔබ කියන දේ ඔබට සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ඒකයි කියන්නේ. පැහැදිලිද? அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ඔබ කියනවා ස්වාමින් වහන්සේ මාගේ ඩේර මට හිඟයක් නොවන්නේය. நீங்கள் சொல்லுவீர்கள் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று. ඒක ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. அது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ආමෙන්. ஆமென். ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. ඔබ කියන ඕනම දෙයක් ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அது நடக்கும். ආමෙන්. ஆமென். හalleluya. හලලූයා. එනිසා ඔබ ඔබේ නිවසේ අගහිඟකම් තියෙනවා නම් නෑ බෑ කියන එක නවත්තන්න.
உங்களுடைய வீட்டிலே வறுமை இருக்குமே ஆனால் அது இல்லை என்று சொல்லுவீர்கள். வறுமை இருந்து எனக்கு இல்லை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா அதை இன்றிலிருந்து நிப்பாட்டிருங்க. පණ අතේ සතයක්වත් නැහැ කියලා කියන්න එපා. கையில ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்றது சொல்லுகிறதை நிப்பாட்டி விடுங்கள். ඒ වචන නවත්තන්න. அந்த வார்த்தையை நீங்கள் இன்றிலிருந்து நிப்பாடுங்க. ආමෙන්. ඔබට මං කියන දේ තේරෙනවද? நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகிறதா? මුදල් නැත්තම් காசு இல்லை என்றால் ඔබ මතුරන්න. நீங்கள் விதைங்க. ස්වාමින් වහන්සේ මාගේ දේරා මට හිඟයක් නොවන්නේ. நீங்கள் சொல்லுங்கள், தேவனா கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிற எனக்கு ஒன்றும் குறைவு வராது என்பதாக. අර කට්ටනිය 100,000 වතාවක් කියනවා. අපි කියන්න ඕන දේ තමයි ඒගොල්ලෝ කියන්නේ වැරදි පැත්තට ඒක පාවිච්චි කරනවා. வெளியில இருக்கிறவர்கள் வேறு விதமாக அதை ஒரு மன்றமாக சொல்லுவாங்க. ඔබ කියන්නේ නැති නිසා තමයි ඒගොල්ලෝ කියන්නේ. ඔබයි කියන්න ඕනේ. அவங்க இல்ல, நீங்க சொல்ல வேண்டும் அந்த வார்த்தை. ඒගොල්ලෝ කියනවා මේක 1000 වතාවක් මතුරලා තියනවා කියලා. நாங்க நிறைய வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ඔබ 1000 වතාවක් කියන්න ස්වාමීන් වහන්සේ මාගේ දේර මට හිඟයක් நீங்க නොවන්නේ. அநேகமான முறை சொல்லுங்க, என் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிற எனக்கு ஒரு குறையும் வராது என்பதாக. කී දෙනෙක් මේක කරන්න යනවද? எத்தனை பேர் இதை செய்ய போகிறீர்கள்? ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. හිඟකමක් එන විට உங்களுடைய வறுமை வருகிறதான பொழுது ඔබ මේ විදිහට කියන්න ඕනේ. நீங்கள் இப்படியாக சொல்லுங்கள். යක්ෂයා பிசாசு මෙහා ගන්න. இவரில் ස්වාමින් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் මාගේ ඉන්දේරාය. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய மெய்ப்பரா මට இருக்கிறார், හිඟයක් නොවන්නේ. எனக்கு ஒரு குறைவும் வராது. ආමෙන්. ஆமென். ඔබ ඒ විදිහට යක්ෂයාට කතා කරන්න. நீங்க அந்த விதமாக பிசாசுக்கு பேசுங்க. ඔබේ නිවසෙන් අග හිඟකම් ඉවත් වෙලා යයි. அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறதான வறுமை நிலை இல்லாமல் போகும். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද වේවායි. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ආමෙන්. ஆமென். අපි පදයක් බලමු. 2 කොරින්ති පොතට යමු. நாங்க 2 கொரிந்தியருக்கு திருப்பிக் கொள்வோம். 2 කොරින්ති 8 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයේ. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். දුව අපි මෙයාට කියන්න දෙමු මේ අර YouTube එකේ අහනවා ඔයා කියද්දි ඒකට ඇහෙන්නේ නැති කමන්න. ඔයා good අය හොඳට බයිබලි කියවනවා. 9 பதம். 2 කොරින්ති 8:9. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டாக சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. මක්නිසාද අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනුග්‍රහය එනම් උන්වහන්සේ ධනවන්තව සිටිය නොමුත් තමන් වහන්සේගේ දිලිඳුකම කරුණ කොටගෙන නුඹලා ධනවන්ත වන පිණිස නුඹලා උදෙසා දිලිඳු බව නුඹලා දන්නහුය. ජේසුස් වහන්සේ ඔබේ කවුද? ස්වාමියා. இயேசு கிறிஸ்துவானவர் யார்? கடவுள். ආමෙන්. ඔබේ ස්වාමින්. உங்களுடைய கடவுளானவர். ආමෙන්. ඔබේ උන්වහන්සේ ඔබේ දෙවියන්. அவர் உங்களுடைய தேவனானவர். ආමෙන්. ஆமென். උන්වහන්සේ ධනවත්ව සිටියා. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார். බයිබලයේ පවසනවා උන්වහන්සේ ස්වර්ගයේ උන්වහන්සේ දෙවිකම අතෑරලා මනුෂ්‍ය ශරීරයක් අරගෙන මේ පොළොවට ආවා. அந்த பரலோகத்தின் தேவனானவர் அவர் தேவன் என்ற தன்மையிலிருந்து இறங்கி ஒரு மனுஷனுக்காக மனுலோகத்துக்கு வந்தார். ආමෙන්. ස්වර්ගේ පාරවල් රත්තරන් දාලා තියෙන්නේ. பரலோகத்தின் பாதைகள் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ආමෙන්. ஆமென். මේ වගේ තාර නෙමෙයි කොන්ක්‍රීට් නෙමෙයි. இந்த மாதிரியான தார் கான்கிரீட்ல இல்ல. ඔබ ස්වර්ගයට ගියාම දකි රත්තරන් පාරවල්. நீங்கள் பரலோகத்திற்கு செல்வீர்களானால் பார்க்க முடியும் தங்கமான பாதைகள் இருக்கிறது. ඒ ඇවිල්ලා අත්තිවාරම් ගෙවල් වල අත්තිවාරම් දාලා තියෙන මැණික් වලින්. அதாவது வீட்டினுடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது மாணிக்கத்திலே. ඒ දොරවල් දාලා තියෙන මුතු වලින්. அந்த அந்த கதவுகள் போடப்பட்டிருக்கிறது முத்துக்களினால். ඒ කියන්නේ අපේ ජේසු ධනවත්. அப்பగే எங்களுடைய தேவனானவர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். උන්වහන්සේ මේ පොළොවට මනුෂ්‍ය ශරීරයක් අරගෙන ඇවිල්ලා எங்களுடைய தேவனானவர் இந்த உலகத்துக்கு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு ඔබ මම වෙනුවෙන් உங்களுக்காகவும் எனக்காகவும் කුරුස ගසේ இந்த சிலுவைக்கு சென்று ඇඳුමක් නැති තරමට ஆடை இல்லாமல் දිලිඳු වුණා. எங்களுக்காக பலியானார். ඔබව ධනවත් කරන පිණිස. உங்களை ஐஸ்வர்யவான்களா ஆக்கும் பொருட்டு. දිලිඳුකම කියන ශාපය උන්වහන්සේ කුරුසෙදි විනාශ කර දැමුවා. அவர் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததான சாபமான காரியங்களை இல்லாமலாக்கி எங்களை ஐஸ்வர்யனாக்கும் பொருட்டாக அவர் பலியானார். ආමෙන්. ஆமென்.
එනිසා ඔබ දුප්පත් වෙලා ඉන්න එක දෙවනන්ස කැමැත්ත නෙවෙයි. நீங்கள் ஏழ்மையாக இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. අපි ඒක දැනගත්ත නිසා අපි දුප්පත්කමෙන් ජයගත්තා. அதை நாங்கள் தெரிந்து கொண்டது நிமித்தமாக அதிலிருந்து எழும்பி விட்டோம். මෙතන අහන්නේ ඔබ දන්නවද කියලා යහන්නේ. இந்த இடத்துல கேட்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா என்பதாக. අපි ටැමිල් වලින් නැවත ටැමිල් වලින් විතරක් එකපාරක් කියමු. බලන්න. நாங்கள் திரும்பவுமாக அந்த பகுதியை வாசிப்போம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டாக சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்தீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களா ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. දැක්කද? ජේසුස් වහන්සේ ධනවත්ව සිටියා කුරුස ගසේ දිලිඳු වුණා ඔබ ධනවත් වන පිණිස. ඒක ඔබ දන්නවද කියලා තමයි අහන්නේ. ஆமென். දැන් දන්නවද ඔබ? කියන්නේ ජේසු මං උදෙසා இயேசு கிறிஸ்துவோடு எனக்காக දිලිඳු වුණා பலியானார். මම ධනවත් වුණා. நான் அதனால் ஐஸ்வர்யவானானேன். කියන්නේ හැමෝම කියන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் කුරුස ගසේ சிலுவையிலே මා උදෙසා எனக்காக ඇඳුමක් නැති තරමට ஆடை இல்லாமல் දිලිඳු වුණා பலியானார். මම ධනවත් වුණා. நான் ஐஸ்வர்யவானாகும் பொருட்டாக. කියන්නේ මම ධනවත්. இதனால் நான் ஐஸ்வர்யவான். ස්වාමිනී ප්‍රකාශ කරන අයට පමණක් ඒ දේ සිද්ධ වෙන්නේ. யார் சொல்லுகிறீங்களோ நான் ஐஸ்வர்யவான் என்று அவர்களுக்கு மாத்திரம் இது කියන්නේ நடக்கும். හැමෝම මම ධනවත්. நீங்க சொல்லுங்க நீங்க நான் ஐஸ்வர்யவான் என்பதாக. ආයිකන් මම ධනවත්. திரும்பவுமாக சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யவான். ඔක්කොම කියන්නේ නැහැ වගේ. නිකන් මදි කියනවා. எல்லாரும் சொல்வதில்லை, ஒரு சிலர் மாத்திரம் சொல்கிறீர்கள். ඔබ දන්නවද? හිඟකම ඇවිල්ලා ඔබට ගෙනල්ලා තියෙන යක්ෂයා. உங்களுடைய வறுமை உங்களுக்கு கொண்டு வந்து ඔබ கொடுத்திருப்பது දුප්පත්කමෙන් பிசாசானவன். ඉන්නවා දකින්න කැමති යක්ෂයා. நீங்கள் ஏழ்மையில் இருப்பதை பார்க்க ஆசைப்படுகிறது பிசாசு மாத்திரமே. යක්ෂයා දැන් හිඟකම ගෙනලා තියෙන්නේ. பிசாசு தான் உங்களுடைய ஏழ்மையை பார்க்க விரும்புகிறான். හරිද? ඔබ ගෙදර බලු පැටියෙක් හදනවා නම් நீங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வளர்ப்பீர்களேயானால் බලු පැටියා ඔබේ කකුලේ හැප්පි හැප්පි ඉන්නවා ඔබට යන්න දෙන්නේ නැහැ. நாய் என்ன செய்யும்? உங்க காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அது உங்களை போக விடாது. ඔබ කියනවා යන්න චි කියලා යන්නේ. நீங்க போ அப்படின்னா அது போகாது. චි ගාපුවම කොහමද? බලු පැටියා දුහලා යනවනේ. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா அந்த நாய் ஓடிடும். ඔබේ අර දිනදුකමේ මනස ඉවත් වෙලා ගියා. ආමෙන්. அது உங்களிலிருந்து ஓடி போயிடும். ඒ කියන්නේ හයියෙන් කියන්නේ ජේසුස් වහන්සේ දිලිඳු වුණා. இயேசு கிறிஸ்துவானவர் பலியானார். මම ධනවත් වුණා. நான் அதனால் ஐஸ்வர்யவானானேன். මදි. அது சத்தம் போதாது. ඔබේ මුඛේ හාස්කමක් තියෙනවා. உங்களுடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. හයියෙන් කියන්නේ ජේසුස් சத்தமாக වහන්සේ දිලිඳු சொல்லுங்கள். වුණා. இயேசு கிறிஸ்துவானவர் பலியானார். මම ධනවත් වුණා. நான் அதனால் ஐஸ்வர்யவானானேன். මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். යක්ෂයා මේ අහගන්න. பிசாசே கேள், මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். ලෝකයේ මේ අහගන්න. உலகமே பார்த்துக்கொள், මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். ආමෙන්. ஆமென். ඔය විදිහට කතා කරන්න. அது போல நீங்கள் பேசுங்கள். ඔය විදිහට කතා කරන්න. அது போல நீங்கள் பேசுங்கள். ඔබේ ජීවිතේ හිඟකම ඉවත් වෙලා යනවා. அது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமை குறைவுகளை இல்லாமலாக்கும். ஆமென். ஆமென். හalleluya. ஹalleluya. දැනන්සගේ ආත්මය මා කෙරෙහිය. பரிசுத்தாவியானுடைய ஆவியானவர் දිලින්දන්ට සුභාරංචිය දේශනා කරන්න. பலியாகினவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். ඔබ අගහිඟකමෙන් ඉන්නවා නම් ඔබට සුභාරංචියක් තියෙනවා. அதாவது உங்களுக்கு ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. ජේසු දිලිඳු වුණා, දැන් ඔබ ධනවත්. இயேசுவானவர் பலியானார், அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். කියන්න. இயேசு பலியானார், அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று திரும்பவுமாக சொல்லுங்கள். හිඟකම බාර ගන්න එපා. நீங்களுடைய அந்த இல்லாமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ඔබේ ගෙදරට එනවා තැපෑලින්. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு தபாட்காரன் வருகிறார். නයි දාලා පෙට්ටියක්. නයි ඉන්නවා ඇතුලේ පෙට්ටියක්. ඩස්ට කරන නයි ඉන්නවා පෙට්ටියක. ඒක නයි 5 දෙනෙක් විතර ඉන්නවා ඩස්ට කරන විස නයි. ඔබේ නිවසට එනවා. உங்கள் வீட்டுக்கு ஒரு தபாட்காரர் வருகிறார். அவருடைய அந்த பைக்குள்ள ஒரு பாம்பு, விஷம் நிறைந்ததான பாம்பு இருக்கு. අනී බොහොම ස්තුතියි තැපැල් මාත්‍යා බොහොම ස්තුතියි කියලා ඔබ ආදරෙන් ගිහිල්ලා කැබිනට් එකට තියලා වඳිනවා ආදරෙන් බලා ගන්නවද? அந்த பாக்ஸை வாங்கி நீங்க ஐயோ நீங்க அது ரொம்ப ஆசையா அப்படி அதை கொண்டு போயிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு நீங்க அதை வணங்குவீங்களா? උන් ඩස්ට කරනවා. அது என்ன செய்யும்? கொத்தும். ඔබ ආදරෙන් බලා ගන්නවද?
එතන ගේට්ටුවේ මර අම්මෝ අපිට එපා කියලා ගේට්ටුවේ මරිනවද? என்ன செய்வீங்க? அது உங்க கேட் கிட்ட வரும்போதே நீங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. அது இல்லாட்டி நீங்க ஒரு சிலர் விரும்பவே மாட்டீங்க. தூரத்துல இருந்து தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ඒක ඇවිල්ලා අර පූසාරි මහත්තයලා ගෙදරට යන්න ඕන එකක් ඔබේ ගෙදරට එවලා. அதாவது பூசாரி வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. ඒක බාරගන්නේ යතුසන්. எத்தனை பேர் அந்த பாம்பை நீங்க உங்க வீட்டுக்கு ஏத்துக்குருவீங்க? ඒක ගේට්ටුවෙන් එලවලා දාන යතුසන්. அந்த கேட்டுக்குள்ள இருந்து அனுப்பி விடுறவங்க கையொசுங்க. ඔබට තේරෙනවා එනම්. එහෙනම් හිඟකම ගේට්ටුවෙන්ම කියන්නේ ගේට්ටුවෙන්ම හිඟකම අපේ නිවසේ ගේට්ටුවෙන්ම දොරකඩින්ම ඉවත් වෙන්න. உங்களுடைய வறுமை உங்களுடைய கேட்டோட போகட்டும். அது அங்கனே வச்சிருங்க. அதுக்கு இது உள்ள கொண்டுட்டு வந்துடாதீங்க. මම සත්‍ය දැනගත්තා. நான் சத்தியத்தை தெரிந்து கொண்டேன். ජේසු දිරිඳු වුණා. இயேசுவானவர் பலியானார். මම ධනවත් වුණා. அதனால் நான் ஐஸ்வர்யவானானேன். මම ධනවත්. அதனால் நான் ஐஸ்வர்யவான். නැවතත් කියන්න මම ධනවත්. திரும்பவுமாக சொல்லுங்கள் நான் මම ஐஸ்வர்யவான். ධනවත්. திரும்பவுமாக சொல்லுங்கள் நான் මම ஐஸ்வர்யவான். ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். නැවතත් කියන්න මම ධනවත්. திரும்பவுமாக சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யவான். ඔබ ධනවත් කෙනෙක් ඇත්තටම දෙවියන්වහන්සේ බොරු කියන්න මිනිස්සෙක්වත් තැවෙන්න මනුෂ්‍ය පුත්‍රයෙක්වත් නෙමෙයි. මතක තියාගන්න. தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் இல்ல. අපි දැන් බලපු වචනේ කියන්නේ ජේසුස් වහන්සේ ඔබ දුසා දිරිඳුනා. ඒ දිරිඳුකම කරුණකට ඔබ ධනවත් කියලා ඔබ දන්නේ නැද්ද කියලා යහන්නේ. நான் என்ன காரியம் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் இயேசுவானவர் உங்களுக்காக பலியானார். அந்த பலியின் நிமித்தமாக நீங்கள் ஐஸ்வர்யவானீர்கள். අපිට ඉන්නේ බොරු නොකියන්නා වූ දෙවි කෙනෙක්. எங்களுக்கு இருக்கிறார் பொய் சொல்லாத ஒரு தேவன். උන්වහන්සේ යමක් මේක කිව්වද අනිවාර්යෙන් ඒක ඔබට ඉෂ්ට ஒரு කරනවා. வார்த்தை அவர் சொல்லி இருப்பார் ஏன்னா அது நிச்சயமாய் நடக்கும். පැහැදිලිද ඔබට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குறதா அது? ඔබ ධනවත් කෙනෙක් දුප්පත් කෙනෙක් විදියට ඉන්නවා. நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆனால் வறுமையானவர்களைப் போல இருக்கிறீர்கள். අපි ආව ඒක වෙනස් කරන්න. அதை நாங்கள் மாற்ற போகிறோம். ඔබ කවුරුත් මෙතනින් පස්සේ ණය වෙන්නේ නැහැ. இதற்கப்புறம் நீங்கள் ஒரு கடனாளிகள் அல்ல. මේ වචනේ අල්ලගන්න හැම කෙනෙක්ම ධනවත් වෙනවා, දියුණු වෙනවා, සාර්ථක වෙනවා. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலைக்கு போவார்கள். ආමෙන්. ஆமென். ජේසුත් කුරුසගසේ දිරිඳු වුණා, අපිත් ජේසු අදහනවා, අපිත් දිරිඳු වුණා. අපිත් දිරිඳුයි. එතකොට ජේසු අපරාධින කුරුසේ දිරිඳුනේ ඇඳුමක් නැති තරමට. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக උන්වහන්සේ දිරිඳු වුණා, අපිත් දිරිඳු වුණා. බයිබලේ කියනවා අපි උදෙසා උන්වහන්සේ කුරුසගසේ දිරිඳු වුණා. ඒ දිරිඳුකම කරුණකටගෙන අපි ධනවත්. ධනවත් මේ භෞතික ධනවත්කම කියන්නේ. ஆமென். සැබෑ දිරිඳුකම කියන්නේ உண்மையான அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பலியானார். அவர் பலியாகினதின் நிமித்தமாக நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். என்ன பலி என்று பார்த்தோமேயானால் සැබෑ දිරිඳුකම කියන්නේ பலியாகின தன்மை என்ன என்று பார்த்தோமேயானால் ඉන්න තැනක් නැතිකම. அதாவது எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமில்லாமல் போறது. ජේසුස් වහන්සේ කුරුසේ ඇනගාව යාට ඉන්න තැනක් නැති කළා. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பலியானார். அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம அவர் சிலுவையில் அடையப்பட்டார். අඳින්න ඇඳුමක් නැතිකම. அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னா அவர்கிட்ட என்ன தரித்திரமாய் போனுச்சுன்னு சொன்னா அவர்கிட்ட உடுப்பு இல்லாம இருந்துச்சு. උන්වහන්සේ කුරුසගසේ ඇඳුමක් නැති තරම දිරිඳු වුණා. அவர் என்ன தரித்திரராய் இருந்தாருன்னு சொன்னா உடுப்பு இல்லாம அவர் மரித்தார். කණ්ඩ නැතිකම. சாப்பாடு இல்லாம மரித்தார். බොණ්ඩ නැතිකම. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம மரித்தார். උන්වහන්සේ මතකද කුරුසට කිව්වා මට පිපාසයි කියලා. அவர் சொல்றாரு எனக்கு தாகமா இருக்கிறது ඒක என்பதாக. තමයි සැබෑ දිරිඳුකම. අපේ அதுதான் தரித்திரம். අපි එතන හිටියා. අපේ දිරිඳුකම යා ගත්තා. ඒක අරගෙන උන්වහන්සේගේ ධනවත්කම අපිට දීලා තියෙනවා. எங்களுடைய தரித்திரத்தை அவர் வாங்கிக் கொண்டார். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டாக. ඔබ දැනගන්න. நீங்கள் அதை தெரிந்து ඔබ கொள்ளுங்கள். දැනගන්න ඔබ ධනවත් කෙනෙක්. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். நீங்கள் ඔබ தெரிந்து ධනවත් கொள்ளுங்கள். කෙනෙක්. நீங்க ஐஸ்வர்யவான்கள். ඔබ ධනවත් කෙනෙක් දුප්පත් කෙනෙක් විදිහට ජීවත් වෙනවා. දැන් ඒක වෙනස් කරන්න. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனால் ஒரு தரித்திரரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிலை மாற வேண்டும். ආමෙන්. ඔබගේ නිවසේ අගහිඟකම් නැති වෙලා යනකම්ම உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டிலே ஒரு வறுமை நிலை மாறி போக வேண்டுமே ஆனால் මම කියන දේ ඔබ කියන්න. நான் சொல்லுவதை நீங்கள் சொல்லுங்கள். ජේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவரே කුරුසගසේ சிலுவையிலே ඇඳුමක් නැති තරමට ஆடை இல்லாமல் දිලිඳු වුණා. எங்களுக்காக தரித்திரரானார். මම ධනවත් වුණා. நான் ஐஸ்வர்யவானானேன். මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவானானேன். මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவானானேன். මම ධනවත්. நான் මම ஐஸ்வர்யவானானேன். ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். ඔබ කියන දේ ඔබට සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு நடக்கும். ආමෙන්. ஆமென். ඕක කියන්න. நீங்க ඕක කියන්න. திரும்ப சொல்லுங்க நீங்க. දෙසැම්බර් 31 වෙනිදා වෙනකම් ඕක කියන්න. டிசம்பர் 31ஆம் தேதி வர வரைக்கும் நீங்கள் இதை சொல்லுங்கள். ඔබේ ජීවිතයේ අගහිඟකම් නැති වෙලා යනකම් ඕක කියන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே வறுமை இல்லாமல் போகிற வரைக்கும் இதை சொல்லுங்கள். ඕක සිද්ධ වෙනවා. அது நடக்கும். ආමෙන්. ஆமென். මෙච්චර කවුරුත් එහෙම කතා කළේ නෑනේ ඔබට.
இப்படி உங்களுக்கு யாரும் இதுக்கு முதல்ல கதித்திருக்க ඒකයි மாட்டாங்க. දැන් ඔබ අගින්ගකම් මැද්දේ ඉන්නේ. அதனால தான் நீங்க இன்னும் வறுமையோடு இருக்கிறீங்க. ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඔබ සත්‍ය දැනගත්තොත් සත්‍ය ඔබව නිදහස් කරනවා. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සත්‍ය තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය. சத்தியம் தான் தேவனானுடைய வார்த்தை. ඔබට කෙටියෙන් එක කියන්නම්. කියන්න මම ධනවත්. சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யவான். අන්න දැන් හරි. අන්න හරි. ඕක කියන්න. அதை திரும்பவும் சொல்லுங்கள். උදෑසන නැගිටිද්දි කෙනෙක් නානවා. ඔබ නානකොට කියන්න මම ධනවත්. காலையிலே எழும்பி நீங்க குளிக்கிறதான பொழுது මම ධනවත්. මම ධනවත්. நீங்க குளிக்கிறதான பொழுது நீங்க சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யவான் நான் ஐஸ்வர்யவான் என்பதாக. වයිෆ්ලා උයනකොට කියන්න මම ධනවත්. මම දැනගත්ත සත්‍ය මම ධනවත්. යක්ෂයා මේ අහගන්න මම ධනවත්. ලෝකයේ මේ අහගන්න මම ධනවත්. ඔබ උයනකට කියන්න. உங்களுடைய மனைவிமார்களே நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிந்து கொண்டேன் சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன் நான் ஐஸ்வர்யவான் என்று உங்களுடைய சமையல் அறையிலே நீங்கள் இருக்கும்போது சொல்லுங்கள். රෙදි හොදනකට කියන්න මම ධනවත්. රෙදි හොදනකට කියන්න මම ධනවත්. உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கழுவுகிறதான பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யவான் என்பதாக. ආමෙන්. ஆமென். ඔබේ හිඟකම නැති වෙලා යනකම් உங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும். ඔබ ප්‍රකාශ කරන්න. நீங்கள் அதை சொல்லுகிறதான பொழுது කියන අයියේ මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். මදි. அது போதாது திரும்பவும் சொல்லுங்க. ඔහොම ණයෙක් આવොත් ඔහොම යනවද? நீ අනි ණය යන්නේ. பாம்பு வரும்போது நாங்க இப்படி சொல்லுவோமா? ගාපු ගමන් තමයි ණය යන්නේ. இப்படி செய்தா தான் பாம்பு போகும். කියන්නේ මම ධනවත්. நீங்க சொல்லுங்க சத்தமாக நான் ஐஸ்வர்யவான். යක්ෂයා මේ අහගන්න பிசாசே கேள் මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். ලෝකයේ මේ අහගන්න உலகமே நீ கேள் මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். ආමෙන්. මම කියන දේ සිද්ධ වෙනවා. நான் சொல்வது நடக்கும். දැනස දෙන්න හොඳ අත්පසන්නාදයක්. தேவனானவருக்கு ஒரு உற்சாகமான கரம் தட்டுதலை கொடுங்க. දකුණු අත උස්සන්න. මම කියන දේ සිද්ධ වෙනවා. அவர் சொன்ன காரியம் நடந்தது அவர் சொல்லும் பொழுது. ආමෙන්. හalleluya. Hallelujah. අත පල්ලයට දාන්න. මම කියන දේ සිද්ධ වෙනවා. அந்த கையை கீழே போடுங்கள் என்று சொன்னா நீங்கள் போட்டுருவீர்கள். ஆமென். පුතා නැගිටින්න බබා. පුතා ඔය නැගිටින්න පොඩ්ඩක්. தம்பி நீங்க கொஞ்சம் எழும்புங்களே அப்படின்னு சொல்றாரு. මම කියන දේ සිද්ධ වෙනවා. උක්කාරංග. அவர் சொன்னார் මම කියන දේ සිද්ධ වෙනවා. உட்காருங்கன்னு சொன்னார் உட்கார்ந்து அவர் சொன்னது நடந்தது. මම කියන දේ සිද්ධ වෙනවා. நான் சொன்னது ඔය நடந்தது. වගේම තමයි අරකත්. මම ධනවත් කිව්වොත් ඒක වෙනවා. அதே போல தான் அதுவும் நான் சொல்லுகிறதான போற அந்த காரியம் வாய்க்கும். ඔබ විශ්වාස කරලා කතා කරන්න. நீங்கள் விசுவாசித்து சொல்ல வேண்டும். මම කියන දේ මට සිද්ධ වෙනවා. நான் சொல்லுவது எனக்கு நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து சொல்ல வேண்டும். ආමෙන්. ஆமென். හalleluya. කියන්නේ ස්තුති දෙවි පියාණනි. நீங்கள் சொல்லுங்கள் தேவனானவரே நன்றி. මාව ධනවත් කර ඇති නිසා. என்னை ஐஸ்வர்யனாக மாற்றி இருக்கிறபடியினால. ස්තුති ජේසුස් වහන්සේ. நன்றி இயேசுவானவரே. මාව ධනවත් කර ඇති නිසා. நீர் என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றி இருக்கிறபடியினால. ස්තුති ශුද්ධාත්මයන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. මාව ධනවත් කර ඇති என்னை නිසා. ஐஸ்வர்யவனாக மாற்றி මම இருக்கிறபடியினால. ධනවත්. நான் මම ධනවත්. நான் ஐஸ்வர்யவான். මම ධනවත්. நான் යක්ෂයා ஐஸ்வர்யவான். මෙහා ගන්න මම ධනවත්. பிசாசே கேள் நான் ஆண்டவரே ஐஸ்வர்யவான். ලෝකයේ මෙහා ගන්න මම ධනවත්. உலகமே கேள் நான் ஐஸ்வர்யவான். ආමෙන්. ஆமென். හalleluya. ඊළඟ පාර අපි එනකොට ඔබගේ නිවස් ඔබටම කියලා සමහර අයට නිවස් ලැබිලා තියෙයි. ஆமென். நாங்கள் அடுத்த முறை இங்கே வருகிறதான பொழுது உங்களுக்கு என்று ஒரு சொந்த வீடு இருக்கும். ඔබටම කියලා වහන ලැබිලා තියෙයි. உங்களுக்கு என்று ஒரு வாகனம் இருக்கும். ஆமென். ආමෙන්. ஆமென். ඔබගේ ණය බර ඔක්කොම නිදහස් වෙලා ඔබ ණය දෙන කෙනෙක් බවට පත් වෙලා තියෙයි. நீங்கள் எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். ආමෙන්. ஆமென். අවස ඔබ හැම කෙනෙක්ම සුව කරනවා. අසනීප ඉන්නේ ඔක්කොම ලෑස්තිලා ඉන්න ඔබේ සුවය ලබා ගන්න. மாலை நேரத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த போகிறோம். வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகமடைந்து போவீர்கள். අපි 12 මාට්ට කමු. හරි? අපි දැන් ආත්මෙට කෑම කාලා මාංශයට කෑම කමු 12 මාරට. තව පැය භාගයක් ඉන්න. 12:30க்கு எங்களுடைய சரீர பிரகாரத்துக்கான ஆகாரத்தை நாங்கள் சாப்பிடுவோம். කී දෙනෙක් කැමති ධනවත් වෙන්න? எத்தனை பேர் விரும்புறீங்க ஐஸ்வர்யானாக மாற? කී දෙනෙක් කැමති දුප්පත්ව ඉන්න? எத்தனை பேருக்கு விருப்பம் தரித்திரத்தோட இருக்க? කවුරුත් කැමති නෑ. யாரும் விருப்பம் இல்லை. දෙවියන් වහන්සේත් කැමති නෑ ඔබ දුප්පත් වෙලා ඉන්නවට. தேவனானோரும் விருப்பம் இல்லை நீங்கள் தரித்திரமாய் இருப்பது. මම දුප්පත් වෙලා හිටියා නම් நான் தரித்திரமாக இருப்பேனே ஆனால் දෙවියන් වහන්සේගේ නාමයට ගෞරවය යන්නේ කොහමද? தேவனானோருடைய நாமத்துக்கு எப்படி ஒரு மகிமை உண்டாகும்?
මට කොහොමද තව කෙනෙක්ට සුභාරංචිය කියන්න පුළුවන්ද? எனக்கு எப்படி இன்னொருத்தருக்கு கர்த்தருடைய நற்செய்தியை சொல்ல முடியும்? මට ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා නම්. எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குமே ஆனால் දුප්පත්කම කියන්නේ ශාපයක්. வறுமை என்பது ஒரு சாபமான காரியம். ජේසුස් වහන්සේ කුරුසෙදී අපේ ශාපය ගත්තා. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே எங்களுடைய சாபத்தை வாங்கி கொண்டார். අපට ආශිර්වාද කළා. எங்களை ஆசீர்வதித்தார். ආමෙන්. ஆமென். ඒ නිසා දුප්පත්කම ඔබ බාර ගන්න එපා. ඔබට අයිති නෑ. வறுமை உங்களுக்கு உரியதானது அல்ல, நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டாம். අපි ආවේ කියන්නේ ඔබට දුප්පත්කම අයිති නෑ. நாங்கள் வந்தது உங்களுக்கு சொல்வதற்கு வறுமை உங்களுக்கு உரியதல்ல. ඔබ ධනවත්. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். ආමෙන්. ஆமென். ඔබ ධනවත්. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். ඔබ කියන දේ සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவது நடக்கும். ආමෙන්. ஆமென். ඔබ කියන දේ සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவது நடக்கும். ரெண்டு பேர் யாராவது ஒருவர் உங்களுடைய பௌதிக இடத்துல சாட்சி රැකියා சொல்ல කරන போறீங்க. කී දෙනෙක් ඉන්නවද මෙතන රැකියා කරන? எத்தனை பேர் தொழில் செய்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? රැකියාවට යන අත උස්සන්න. ඔබ මේ විදිහට මේ වචනේ ප්‍රකාශ කරපුවම ඔබ මාසෙට ඒ සැලරි ගන්නවනේ. අද වැඩ කරලා හවසට පඩි ගත්තා කියමුකෝ. බොස් වැඩිපුර ගාණක් දෙයි මේක වා තියා ගන්න කියලා. ආමෙන්. ஆமென். ලබා வேலை ගන්න. செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் මේක உங்களுக்கு වෙනවා. මේක වෙනවා. මම රැකියා කරන ස්ථානේ එවැනි දේවල් ලබා ගත්තා. அவர் வேலை செய்கிற இடத்துல அப்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். මේ වචනේ වෙන මුකුත් இந்த නෙමෙයි. வார்த்தையை நான் அறிக்கை செய்ததான பொழுது. ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. thank you lord jesus. நன்றி இயேசுவா. හalleluya. මම රැකියා කරන ස්ථානේ බෝනස් දෙනවා අවුරුද්දට සැරයක්. நான் வேலை செய்த இடத்துல போனஸ் கொடுப்பாங்க. බොස් දුන්න බෝනස් එක. என்னுடைய முதலாளி எனக்கு போனஸை கொடுப்பார். බොස්ගේ වයිෆ් දුන්නා. முதலாளினுடைய மனைவியார் எனக்கு கொடுத்தார். වයිෆ්ගේ මල්ලිත් දුන්නා. அவருடைய மனைவியாருடைய தம்பியும் එකම இவருக்கு මම போனஸ் බෝනස් கொடுத்தார். 3ක් ලැබුවා. ஒரு வருடத்திலே போனஸ் இவருக்கு 3 பேர் මේ கொடுத்திருக்கிறார்கள். වචනේ නිසා. இந்த வார்த்தையினாலே அது. මේ වචනේ නිසා. இந்த வார்த்தையினாலே அது. ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඔබ අවංකව විශ්වාසවන්තව වැඩ කළොත් වැඩ කරන ස්ථානේ ඒ දේවල් ඔබට සිද්ධ நீங்கள் உண்மையாக நேர்மையாக நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே வேலை செய்வீர்களே ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். මම වැඩ කරපු ස්ථානේ මම වැඩ කළේ මම වගේ කෙනෙක් මේගොල්ලන්ට ආයේ කවදාකවත් හම්බ වෙන්නේ නැති වෙන. நான் வேலை செய்த இடத்திலே நான் உண்மையாக வேலை செய்தேன், அதனால தான் அவங்க இது என்னை போல ஒருவரை அவங்க சந்திக்கவில்லை என்று சொல்லியிருக்காங்க. ඔබත් එහෙම වැඩ කරන්න. அது போல நீங்களும் வேலை செய்ய வேண்டும். ඔබටත් ඒ දේ සිද්ධ වෙනවා. அதுவே உங்களுக்கும் நடக்கும். හalleluya. Hallelujah. කියන්න මම ධනවත්. இப்பொழுது சொல்லுங்கள் நான் ஐஸ்வர்யவான். ආමෙන්. ஆமென். හalleluya. හalleluya. තව දෙයක් පෙන්වන්නම්. இன்னொரு காரியத்தை காட்டுகிறேன். ජීවිත කතාව 28 වෙනි පරිච්ඡේදයට යමු. உபாகமம் 28 28ஆம் அதிகாரம். තාම 12යි 5යි තව විනාඩි 25ක් තියෙනවා. මගේ ඔරලෝසු වෙලාව හරිනේ. ජීවිත කතාව 28 වෙනි පරිච්ඡේදයට යමු. ඔබේ මේ ආත්මෙට කැම දෙන්නේ අපි මේ ලොකු දුර ගමනක් ආවා. කිලෝමීටර් කීයක්ද සුදම්? ரொம்ப அதிகமான தொலைவில் இருந்து உங்களுடைய 143ක් දුර. අපි ඊයේ අද පාන්දර 3ට තමයි එහෙන් පිටත් වෙලා මෙහෙට ආවේ. 143 கிலோமீட்டர் ரொம்ப தொலைவில் இருந்து நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக අපි வந்தோம். ලොකු වියදමක් දරලා ඇවිල්ලා තියෙනවා. அநேகமாக நாங்கள் அதிகமாக செலவு செய்து வந்திருக்கிறோம். ඔබට යමක් දීලා යන්න. உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக. මේ වචනේ අල්ලගත්තොත් ඔබ ඉන්නේ තනින් වෙනස් වෙනවා ඔක්කොම. நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் ඒ மாறுவீர்கள். නිසා ඔබ ඇදහිල්ලෙන් මේ වචනේ සමග එක්සිට් වෙලා මේක ලබා ගන්න අපි මේ උගන්වපු දේ ඔබ ක්‍රියාවට දාන්න. ஆமென். நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததான இந்த காரியத்தை விசுவாசத்தினோடாகவே நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்கிறதான இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ජීවිත කතාව 28:1. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் කියවන්න දුව. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். නුඹේ දෙව් ස්වාමින් වහන්සේගේ සියලු ආඥා රක්ෂා කරන්නට බලා ගන්නා ලෙස උන්වහන්සේගේ හඬට ඕනෑ කැමින් කන් දෙන්නෙහි නම් නුඹේ දෙව් ස්වාමින් වහන්සේ පොළවේ සියලු ජාතීන්ට වඩා නුඹ උසස් කොට තබනසේක. ආමේන්. අද ඔබ මොන ස්වභාවයෙන් හිටියත් ප්‍රශ්නයක් නැහැ. ඔබ අද කුලි වැඩ කරනවා වෙන්න පුළුවන්, තේ දළු නෙලනවා වෙන්න පුළුවන්, මොනවා හරි දෙයක් කරනවා වෙන්න පුළුවන්. ඒක ප්‍රශ්නයක් නැහැ. මේක අල්ල ගන්න.
நீங்கள் இன்றைய நாளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கூலி வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கஷ்டமான வேலை செய்கிற ஒவ்வொருவராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். මේ වචනේ මගේ මම ඉගෙන ගන්න කාලේ මේ ජීවිතගත 28 වෙනි පරිච්ඡේදයේ මම ඉගෙන ගන්න කාලේ இந்த வார்த்தையை நான் கற்றுக்கொண்டதான காலத்திலே අද ඔබ ඉන්න තැනට වඩා අන්ත අසරණ තැනක තමයි මම හිටියේ. நான் இன்று நீங்கள் இருக்கிற நிலையை விட மோசமான நிலையில் இருந்தேன். அன்று මම රැකියා කරන ස්ථානයක සිටියේ. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். මම මේ ජීවිතගත 28 එක මම කතා කළා ප්‍රකාශ කළා. நான் இந்த வார்த்தையை வாசித்து அதனை என்னுடைய வாயினாலே அறிக்கை செய்தேன். අද මම ඉන්නවා මම රැකියා කරපු ස්ථානේ බොස්ලට වඩා ඉහළ ස්ථානයකට දෙවියන් වහන්සේ මාව ගෙනල්ලා. ஆனால் இன்று நான் இருக்கிறேன் அந்த நான் வேலை செய்த இடத்தில் இருந்த முதலாளியை பார்க்கிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். ஆமென். ஆமென். දෙවියන් වහන්සේ දෙන්න හොඳ ප්‍රසන්නාදයක්. தேவனானவருக்கு ஒரு கையெழுத்து செலுத்துங்க. මම කියන දේ සිද්ධ වෙනවා. நான் சொல்வது நடக்கும், ඔබ කියන දේ සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவதும் நடக்கும். කියන්න මගේ සමග. මා සමග ප්‍රකාශ කරන්න. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை விட உயர்ந்தவன். சத்தமாக சொல்லுங்க. මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை விட நான் உயர்வானவன். යක්ෂයා මේ අහගන්න. பிசாசே நீ கேள். මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை விட நான் உயர்ந்தவன். ලෝකයේ මේ අහගන්න. உலகமே நீ கேட்டுக்கோ. මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உயர்ந்தவன். මේක තමයි ඔබේ උරුමය. இதுதான் உங்களுடைய உரிமை. කඩේට ගිහිල්ලා පාන් ගෙනලා තියන අය අත උස්සන්න. කඩේට ගිහිල්ලා පාන් ගෙනලා තියන கடைக்கு போயிட்டு பான் வாங்கி இருக்கிறவங்க கையை வச்சுங்க. අත උස්සන්න හැමෝම මම ඔබට උදාහරණයක් පෙන්නන්න යනවා. ඔක්කොම ගෙනලා තියනවා. ඔබ යනවා පාන් රාත්තලක් ගේන්න. நீங்க போயிருக்கீங்க ஒரு கடையில போயிட்டு பான் வாங்குறதுக்கு ஒரு සල්ලි අරන් යනවා. காசு எடுத்துட்டு போறீங்க. ඔබ පාන් රාත්තලක් කිල්ලන්නේ මෙහෙම. இப்படி குடிச்சு இப்படி வாங்கி එහෙම இருக்கீங்க. කිව්ව පාන් රාත්තලක් දෙනවද? මට පාන් රාත්තලක් දෙන්න කිව්වොත් තමයි දෙන්නේ. இப்படி சைகையில நீங்க காட்டி இருப்பீங்கனால உங்களுக்கு கிடைச்சிருக்கா. நீங்க கேட்டிருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். ඒ වගේ තමයි මේක මේ විදිහට කතා කරද්දි තමයි ඔබේ ජීවිතේ සිද්ධ அது போல தான் இந்த வாட்சியம் நீங்கள் சொல்லுகிறதான பொழுது அது நிறைவேறும். Praise the Lord. ඔබට තේරුණා අනිවාර්යෙන් ඊළඟට අපි එද්දි ඔබ පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස් වෙනවා. Amen. විශ්වාසගේ නාමයෙන් ඒක අපි නිදාස් කරන ඕගලන්ට. ஆமென் ஆமென். நாங்கள் அடுத்த முறை வருகிறதான பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த முறை வருகிறதான உங்களுடைய நிலைமை மாறி இருக்கும். ඔබ විශ්වාස කරලා කතා කරන්න. நீங்கள் விசுவாசித்து பேசுங்கள். ඔබ කියන දේ ඔබට සිදුවේ අය අදහලා කතා කරන්න. உங்களுக்கு நீங்கள் பேசுகிற காரியம் உங்களுக்கு நடக்கும் என்று நம்பிக்கையுங்கள். ආමෙන්. ஆமென் ආමෙන්. ஆமென். ඔබ පළවෙනිම සිද්ධ වෙන්නේ කොහොමද දන්නවද? முதலாவது உங்களுக்கு நடக்கிற காரியம் என்னவென்றால் ඔබේ ගමේ හැමෝටම වඩා ඔබව දෙවියන් උසස් කරයි. முதலாவது நடக்கிற காரியம் உங்களுடைய கிராமத்தில் இருக்க எல்லாரை பார்க்கிலும் உங்களை உயர்த்துவார். ஆமென். ආමෙන්. ඊට පස්සේ ඔබේ පරම්පරාවේ හැමෝටම වඩා දෙවියන් උසස් කරයි. அடுத்ததாக உங்களுடைய பரம்பரையில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் உங்களை உயர்த்துவார். ඊට පස්සේ ඔබ පියවරින් පියවර දෙවියන් සීරට ගෙනියනවා. அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களை நடத்துவார் தேவன். මේ වචනේ ඉගෙන ගත්තී මම රැකියා කරන ස්ථානෙ හිටියේ. நான் இந்த வார்த்தையை நான் கற்றுக்கொண்டதான காலத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். එතන මට වඩා අවුරුදු 25 15 18 12 පරණ අය හිටියා. இவரை பார்க்கிலும் போதகரை பார்க்கிலும் 25 15 வருடங்கள் அனுபவம் உள்ளவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். මම මේ වචන කතා කළා. ஆனாலும் நான் இந்த வார்த்தையை சொல்லி நான் அறிக்கை செய்தேன். ඒ ඔක්කොටම වඩා බොස් මට සැලකුවා. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் போதகரை அவர்கள் மதித்தார்கள். ඊට පස්සේ බොස්ගේ මේ වයිෆ්ගේ මල්ලිගේ රැකියා කරන ස්ථානයක් තිබ්බා. මම එතන රැකියා කරමින් හිටියා. அவருடைய மனைவி அவர் வேலை செய்த முதலாளியினுடைய மனைவியினுடைய தம்பி வேலை செய்த இடத்துல வேலை செய்திருக்கிறார். ඒ බොස්ට පස්සේ හිටියේ මම තමයි එතන. அந்த முதலாளிக்கு அடுத்த நிலையில் இவரை வைத்திருந்திருக்கிறார். මේ වචනය. இந்த வார்த்தை தான் அதுக்கு காரணம். ආමෙන්. කියන්නේ මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. என்னால் நீங்க சொல்லுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் விட நீங்க உயர்ந்தவர்கள். යක්ෂයා මේ අහගන්න. பிசாசே நீ கேள். මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் விட உயர்ந்தவர்கள். ලෝකයේ මේ අහගන්න. உலகமே நீ கேட்டுக்கொள். මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. பூமியில் இருக்க எல்லா ஜாதிகளையும் விட நான் உயர்ந்தவன். ඕක කියන්න. அது நீங்க சொல்லுங்கள். ඕක කියන්න. அதை சொல்லுங்கள். ඔබ රැකියා කරන ස්ථානෙක ඔබ උසස් වෙයි. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வு உண்டாகும். ආමෙන්. ஆமென். ඔබ යනවා වෙන්න පුළුවන් තේ දළු නෙලන්න.
ඔබ මහන්සිලා උදේ හවස වෙනකන් තේල දේදළු දෙනවා වෙන්න පුළුවන්. நீங்க அந்த இடத்துல தேநீர் ஊற்றுகிற ஒரு ஆளா இருக்கலாம். ඔබ ඒක කතා කළොත් වෙන අය තේදළු නෙලනවා බලන්න ඔබ උදායි. ஆமென். நீங்க அந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தையை சொல்லி கதைப்பீர்களே ஆனால் நீங்க அந்த இடத்துல தேநீர் கொடுக்க மாட்டீங்க. வேற ஒரு ஆள் தேநீர் கொடுக்கிறது பார்க்கிற ஒரு ஆளாக உங்களை அந்த இடத்துல வைப்பார். නැත්තම් අනිත් අය කඩලා ගේනවා කිරන්න ඔබ උදායි. ஒரு சிலர் வந்து சாம கொண்டு வந்து நெருக்கிறதுக்கு வைப்பாங்க. ආමෙන්. ஆமென். කීදෙනෙක් කැමතිද මේ වෙන්න? අද කතා කරන්න. இன்று நீங்கள் கதையுங்கள். ඔබ රැකියා කරන ස්ථානයේ දෙවනස උසස් කරන්න. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த நேரத்துல உயர்வு உண்டாகும். ආමෙන්. ஆமென். අපි යන් හොඳ වචනයක් ආශිර්වාදලත් වචනයක්. කීදෙනෙක් කැමතිද ආශිර්වාද ලබන්න? எத்தனை பேர் ஆசீர்வாதமான இன்னும் ஒரு வார்த்தையை ඔබේ கேட்கிறீர்கள்? මුඛයේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே ඔබ ஆசீர்வாதம் කියන දේ இருக்குது. සිද්ධ වෙනවා. நீங்கள் சொல்லுவது ஆமென். நடக்கும். යන්න දෙවනන්සර හොඳ ප්‍රසන්නාදයක්. தேவனானவருக்கு ஒரு கரதட்டலை செலுத்துங்க. දකුණු අත ඊරට ඔසවන්න. சரி. දකුණු අත ඊරට ඔසවන්න. உங்களுடைய இடது கையை நீங்க உயர்த்துங்கள். මම කියන දේ සිද්ධ වෙනවා. அவர் சொன்ன காரியம் நடைபெற்றது. ආමෙන්. පල්ලයට දාන්න. இப்பொழுது கீழே போடுங்க. මම කියන දේ සිද්ධ වෙනවා. நான் දැක්ක சொன்ன නේද? காரியம் நடந்தது. ඒ වගේම තමයි මේ දේත් සිද්ධ அது වෙනවා. போல தான் நாங்கள் சொல்லுவ காரியம் நடக்கும். ඔන්න ආශිර්වාදලත්ම වචනයක්. உண்மையாக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. අපිට කවුරු හරි හම්බුනොත් අපි ඉස්සලාම ඒගොල්ලෝ දෙන්නේ මේ වචනේ තමයි. நாங்கள் எங்களுக்கு யாராவது ஒருவர் கிடைப்பாரே ஆனால் நாங்கள் முதலாவது அவருக்கு சொல்லுகிறதான வார்த்தை இதுதான். හිතෝපදේශ පොතට යන් ඉක්මනින් යම්. நாங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ඔබ ආත්මය අද ඔබ ඊරට ගෙනියලා යන්නේ. ආමෙන්. உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை நாங்கள் உயர்த்த காத்திருக்கிறோம். හිතෝපදේශ 10:22. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். ඔබ විශ්වාස කරන මේ වචනේ තියෙන දේ ඔබට පෙනෙන දැනෙන හැඟෙන දේ විශ්වාස කරන්න එපා. ඒවා ඔක්කොම తాවකාලිකයි. දැන් දවල් වෙලා තිනවා. තව ටිකක් කළාදී රැ වෙනවා. ඒක කාල ගුණය වගේ තමයි. ඒවා වෙනස් වෙනවා. நீங்கள் பார்க்கிறதான காரியத்தை මේක විශ්වාස කරන්න මේක වෙනස් වෙන්නේ නැහැ. ආසපලෝව පහව ගියත් මේ වචනේ පහව යන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. හalleluya. நீங்க பார்க்கிற காரியத்தை விசுவாசிக்க வேண்டாம். நீங்கள் காணாத தேவனுடைய காரியங்களை விசுவாசிக்கிறது போனது இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதான பொழுது அந்த காரியம் நடக்கும். හිතෝපදේශ 10:22. Da විසිද. ආමෙන්. සිංහලෙන් කියන්නේ නිමිෂෙක්මනේ. ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදය පෝසත්කම ලබා දෙන්නේය. උන්වහන්සේ ඊට දුක එකතු නොකරනසේක. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையும் கூட்டார். ஆமென். සමහර මේ පදේ කියන්නේ මේ විදියට. ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදය දුප්පත්කම ලබා දෙන්නේ. උන්වහන්සේට දුක එකතු කරනසේක. එහෙමද තියෙන්නේ? அந்த வார்த்தையில் இப்படியா சொல்லியிருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் துக்கத்தை தரும், அவர் அதிக துக்கத்தை அதோடு கூட்டார் என்று சொல்லியிருக்கா? සමහර බයිබල් පද ඒ විදිහට තමයි කියන්නේ. ඒක තියෙන්නේ තොණ්ඩමන් 10:22 තමයි එහෙම තියෙන්නේ. සුද්ධෝ බයිබලේ එහෙම නැහැ. அது தொண்டமானாருடைய அந்த புத்தகத்துல தான் இருக்கும், இதுல இல்ல. හිතෝපදේශ 10:22 කියන්නේ ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය පෝසත්කම ලබා දෙනවා. උන්වහන්සේට දුකක් එකතු නොකරනසේක. ஆமென். அதாவது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதாக. ඔබට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குறதா? ආමෙන්. හalleluya. ඔබේ ආශිර්වාදයේ උල්පත දෙවියන් වහන්සේ කරගන්න. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று தேவனிடத்தில் இருக்கிறது. කිසිම මිනිසෙක් කිසිම දෙයක් නෙමේ දෙවියන් වහන්සේ ඔබේ ආශිර්වාදයේ උල්පත කරගන්න. எந்த மனுஷனாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனாலே உங்களுடைய ஆசீர்வாதம் வர இருக்கிறது. ஆமென். ஆமென். අපි තොණ්ඩමන් මහත්තයා ඉතාමත් ගරු කරනවා. ඉතාමත් ගරු කරනවා. යා හොඳ යහපත් කෙනෙක්. කොච්චර කේන්ති ගියත් හොඳ යහපත් කෙනෙක්. හිත උණු වෙනවා. හරි? தொண்டமா ඔබ දන්නවා තොණ්ඩමන්ව දන්නව නේද? අපේ තොණ්ඩමන් මහත්තයා ජීවන්ගේ තාත්තා දන්නවනේ. හිත හොඳ වෙනවා. කෑවච්චර කෑ ගැවුවත් බැන්නත් ගැවුවත් හිත හොඳ වෙනවා. හොඳයි උණු වෙනවා. හරි? අපි අර ගරු කරනවා. ஆமென். நாங்கள் அவரை மதிக்கிறோம், அவரை நாங்கள் அதாவது ரொம்ப அதிகமாக நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா அவர் சொல்லுகிறதான காரியங்கள் நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. ஆமென். නමුත් හිතෝපදේශ 10:22 කියන දේ මේ සත්‍ය ඔබ අල්ලගන්න. ஆனால் அது இல்ல, இது சத்தியம். இது நீதிமொழிகள் 10:22 கூறப்பட்டிருக்குதான ඔබ சத்தியம். මේක විශ්වාස කරන්න. ටැමිල් වලින් විතරක් තව එකපාරක් කියමු මේගොල්ලන් තේරෙන්නේ. මේ දුව කියද්දී ඔබත් එයාත් එක්ක කියවන්න. நான் சொல்லுகிறதான பொழுது நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர்
வேதனையை கூட்டார். ஆமென். අපිට තියෙන්නේ දුකක් නැති ආශිර්වාදයක්. எங்களுக்கு இருக்கிறது துக்கம் இல்லாத ஆசீர்வாதம், වේදනාවක් නැති ආශිර්වාදයක්. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ආමෙන්. ஆமென். මං කියපු දේ තේරුණාද? நான் சொல்வது මේ விளங்குகிறது. ආශිර්වාදය ඔබට මං තේරුම් කරලා දෙන්න. මෙතන කියන ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය අපට පෝසත්කම ලබා දෙනවා. அதாவது தேவனானவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது என்பதாக. පෝසත්කම එක තමයි ඔබට හොඳ මානසික සුවයක් ලබා දෙනවා. அதின் ஐஸ்வர்யம் என்று சொல்கிறதான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எங்களுடைய மனநிலை எங்களுடைய அது சரியாக இருப்பது. හොඳ උසස් මානසික මට්ටමක් ලබා දෙනවා. எங்களுக்கு நல்ல உயர்ந்த மனநிலை இருப்பது அது ஒரு சிறந்த ஒரு ஐஸ்வர்யம். ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය. அது தேவனால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ඔබට ආත්මිකව පෝසත්කම ලබා දෙනවා. அது ஆவிக்குரிய ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. ඔබට ආත්මික දේවල් එළිදරව් කරලා වටහලා දෙනවා. அது என்னவென்றால் ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயமாய் இருக்கிறது. ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය ඔබට ශාරීරිකව පෝසත්කම ලබා දෙනවා. தேவனானுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. හොඳ සුවයක් ලබා දෙනවා. எங்களுக்கு நல்ல சுகத்தை தருகிறது. අනිත් එක තමයි මේක හොඳට අල්ලගන්න. ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය தேவனானவருடைய ஆசீர்வாதம் ඔබට භෞතිකව මුදල් අතින් எங்களுடைய பொருளாதார ரீதியிலே ඔබට ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය මුදල් අතින් පෝසත්කම ලබා දෙනවා. அதாவது பணத்தின் மூலமாக ஐஸ்வர்யத்தை தருகிறது. රත්තරන් රිදී අතින් පෝසත්කම ලබා දෙනවා. தங்கம் வெள்ளி அந்த காரியங்களினூடாக ஐஸ்வர்யத்தை தருகிறது. මුතු මැණික් අතින් පෝසත්කම ලබා දෙනවා. மாணிக்கம் முத்து போன்றதான காரியங்களை ஐஸ்வர்யத்தை தருகிறது. ඉඩම් කඩම් යාන වාහන අතින් පෝසත්කම ලබා දෙනවා. வாகனம் இடங்கள் இவைகள் ஐஸ்வர்யத்தை தருகிறது. උන්වහන්සේට දුක එකතු නොකරනසේක. தேவன் உங்களுக்கு அதோடு வேதனையை கொடுக்கிற தேவன் அல்ல. ඔබට තේරෙනවද මං කියපු දේ? உங்களுக்கு விளங்குறதா? දැන් ඒක වෙන්න නම් ඔබ මොකද්ද කරන්න ඕනේ? நீங்கள் அது உங்களுக்கு நடக்க வேண்டுமேயானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඒ දේ ඔබේ ජීවිතේ වෙන්න නම් ඔබ මොකද්ද அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமேயானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදේ පෝසත්කම ලබා දෙනවා. උන්වහන්සේට දුක එකතු නොකරනසේක. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு அது அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வார்த்தை சொல்கிறது. ඒක ඔබට වෙන්න නම් මොනවද කරන්න ඕනේ? அது உங்களுக்கு நடக்க வேண்டுமேயானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? කතා කරන්න ඕනේ. அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கதைக்க வேண்டும். මේ විදිහට කියන්න. இந்த மாதிரி சொல்லுங்கள். ඔබ බලන් කියන්න. මේ දුව කියද්දි කියන්න ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාදය මට කියලා දාලා කියන්න. கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையும் கூட்டார். නැවතත් කියන්න. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் எனக்கு வேதனையை கூட்டார். නැවතත් කියන්න. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் எனக்கு வேதனையை கூட்டார். ආමේන්. ஆமென். භාර්යාව උදෑසන නැගිටලා ඕක කියන්න. காலையிலே மனைவி எழுந்ததும் இதை சொல்லுங்கள். ස්වාම පුරුෂයා උදෑසන නැගිටලා ඕක කියන්න. கணவனார் காலையிலே எழுந்ததும் இதனை சொல்லுங்கள். මේ පොතේ වචනේ තියෙනවා. ඔබ හොයලා අරගෙන කියන්න. இந்த வார்த்தை இந்த புத்தகத்திலே இருக்கிறது, இதனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ඔබේ මුඛේ හාස්කමක් තියෙනවා. உங்களுடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. ඔබ කියන දේ ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. உங்களுடைய நீங்கள் சொல்வது நடக்கும். ආමේන්. ஆமென். පැහැදිලිනේ? ඔබට තේරෙනවනේ? உங்களுக்கு விளங்குறதா? ආමේන්. ஆமென். දැන් මෙච්චර කල් දුක් ඉන්නේ ඇයි? ஏன் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டத்தோட இருந்தீங்க? මේක දන්නේ නැති නිසායි. இது உங்களுக்கு தெரியாதது நிமித்தமாக நீங்க கஷ்டமாக இருந்தீங்க. අද ඔබ යමක් දැනගත්තා. இன்று நீங்கள் அதனை தெரிந்து கொண்டீர்கள். බයිබලයේ යෝහන් 8:32 කියනවා. யோவானுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, නුඹලා සැබෑව දැනගන්නවා ඇත. நீங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்வீர்கள், සැබෑව නුඹලාව නිදහස් කරන්නේ. அது உங்களை விடுதலையாக்கும். සැබෑව තමයි දෙවියන්සේගේ වචනය. அதுதான் தேவனானவருடைய வார்த்தை. මේක දැනගත්තොත් මේක ඔබව නිදහස් කරනවා. இது நீங்கள் தெரிந்து கொள்வீர்களேயானால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். දිලිඳුව හිටිය ඔබව පෝසත් කරනවා. தரித்திரத்திலிருந்து உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். රෝගීව හිටිය ඔබව සුව කරනවා. நோயில் இருந்ததான உங்களை அவர் சுகப்படுத்துவார். බයෙන් හිටිය ඔබව නිර්භීතකමට ගේනවා. பயத்தோடு இருந்ததான உங்களை பயமில்லாதவராக மாற்றுவார். දුර්වලව හිටිය ඔබව ශක්තිමත් වෙනවා. கஷ்டத்தோடு இருந்ததான இயலாமையோடு இருந்த உங்களை இயன்ற ஒரு மனிதனாக மாற்றுவார். පාපේ හිටිය ඔබව ධර්මිෂ්ඨයෙක් බවට පත් වෙනවා. பாவத்தில் இருந்ததான இருந்த மனுஷனை நீதிமானாக மாற்றுவார். ඔබ ලෑස්ති වෙන්න.
உங்களை ஆயத்தமாக இருங்கள். අපි අද අවසානයේ යාඥා කරනවා. බුලත් විටි කන අයගේ ඔක්කොම බුලත් විටි කවදාක්වත් ඔබට කන්න බැරි වෙන්න බුලත් විටි කන එක ඔබේ ජීවිතෙන් ඉවත් වෙලා යන්න අපි යාඥා කරනවා. ஆமென். நாங்கள் அடுத்து மாலையில் நாங்கள் ஜெபிக்க போறோம். நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். வெத்தலை பாக்கு சாப்பிடுகிறதான நான் இன்றிலிருந்து வெற்றிலை பாக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ඔබ කැමතුනොත් ඒක නවත්තන්න ඔබට ඕන නම් අපිට පුළුවන් ඒක නවත්තන්න යාඥා කරලා දෙන්න. நீங்கள் விரும்புவீர்களானால் அதனை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்காக உங்களுக்காக අරක්කු ஜெபிப்போம். බොන එක නවත්තන්න පුළුවන්. மதுபானம் குடிப்பீர்களானால் அதனை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அதனை நாங்கள் இன்று உங்களுக்கு බීඩි බොන එක නවත්තන්න පුළුවන්. பீடி குடிக்கிறவங்க அதை நிறுத்துவதற்கு விரும்புவீர்களே ஆனால் அதை நாங்கள் நிறுத்துவதற்காக என்று ஜெபம் பண்ணுவோம். මම අවුරුදු 10ක් අරක්කු බිව්වා. நான் 10 வருடங்களாக மதுபானம் அருந்தினேன். සිගරට් බිව්වා. சிகரெட் குடித்தேன். මගේ අම්මට බැරුව ගියා නතර කරන්න. எனக்கு அம்மாவுக்கு බැරුව ගියා නතර කරන්න. அம்மாவுக்கு முடியாமல் போனது அதனை நிறுத்துவதற்கு. මගේ තාත්තට බැරුව ගියා නතර කරන්න. என்னுடைய அப்பாவுக்கு அதனை தடை செய்வதற்கு நிறுத்த முடியாமல் போனது. මගේ අක්කට බැරුව ගියා නතර කරන්න. என்னுடைய அக்காவுக்கு அது முடியாமல் போனது. මගේ අයියට බැරුව ගියා නතර කරන්න. என்னுடைய அண்ணாவுக்கும் அது முடியாமல் போனது அதை நிறுத்துவதற்கு. මගේ නෑදෑයන්ට බැරුව ගියා නතර කරන්න. என்னுடைய உறவினர்களுக்கு முடியாமல் போனது அதை நிறுத்துவதற்கு. මට බැරුව ගියා නතර කරන්න. எனக்கு முடியாமல் போனது அதை நிறுத்துவதற்கு. විවාහ වුණා වයිෆ්ට බැරුව ගියා නතර කරන්න. திருமணம் முடித்த என் மனைவிக்கு முடியாமல் போனது அதை நிறுத்துவதற்கு. විවාහ වුණාන් පස්සේ වැඩි වුණා. அது திருமணமான பிறகு அது அதிகமானது. ජේසුස් වහන්සේට මගේ ජීවිතේ ස්වාමිත්වය දුන්නේ ගමන් එක තප්පර ගානින් අවුරුදු 10ක් නතර කරගන්න බැරි දේ එක තප්පර ගානින් නතර වුණා. ஆமென். தேவனானுடைய வாழ்க்கை கொடுத்ததான பொழுது 10 வருடங்களாக நிறுத்த முடியாமல் இருந்ததான காரியம் நிறுத்தப்பட்டது. ඔබ අද අවුරුදු 15 20 25 30 40 බුලත් විටි කනවා ඇති බීඩි බොනවා ඇති සිගරට් බොනවා ඇති අරක්කු බොනවා ඇති ඔක්කොම නතර කරනවා අද දවසේ. நீங்கள் 15 40 10 දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. ආමෙන්. அந்த காரியங்களை ජේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. ඔබට තින්නේ බලයත් එක්ක සම්බන්ධ වෙන්න විතරයි. ආමෙන්. ඔබ නිදහස් වෙනවා. ආමෙන්. ඔබ හවස ලෑස්තිලා ඉන්න කැමෙන් පස්සේ நீங்கள் ආයතமாக ඔබ இருங்கள். මොන අසනීපෙන් ආවත් අපි යාඥා කරනවා අපි විශ්වාස කරනවා දෙවනන්ස ඔබ සුව කරනවා என்ன කියලා. வியாதியோடு இந்த இடத்தில் வந்தீர்களோ போகிறதான பொழுது சுகத்தோடு நீங்கள் திரும்பி செல்வீர்கள். ඔබගේ සුවය ලබා ගන්න ඔබ ලෑස්තිලා ඉන්න. நீங்கள் ඔබේ சுகத்தை பெற்றுக்கொள்ள தயாராக உள்ளீர்கள். ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. මොනවද මෙච්චර මම කතා කළේ? இவ்வளவு நேரமாக நான் என்ன பேசினேன்? ආමෙන්. ஆமென். ඔබේ මුඛේ හාස්කමක් තිබෙනවා. உங்களுடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. ආමෙන්. ஆமென். ජේසුස් වහන්සේ දිරිඳු වුණා මම ධනවත් වුණා. இயேசு கிறிஸ்துவானவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானானேன். ස්වාමින් වහන්සේගේ ආශිර්වාදය මට පෝසත්කම ලබා දෙනවා. தேவனானுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பது. උන්වහන්සේට දුක එකතු නොකරනසේක. அதனோடு அவர் வேதனையை கொடுக்கிற தேவன் அல்ல. මම පොළොවේ සියලු ජාතීන්ට වඩා උසස්. நான் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் விட உயர்ந்தவன். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. අපි නැගී සිටමු ඔබට අපි යාඥා කරන්න நாங்கள் யாவரும் හැමෝම අවසාන எழுந்திருப்போம், වෙනකන් நாங்கள் ඉන්න. ஜெபிக்க போகிறோம். අපි යාඥා කරලා අපි දිවාහාරේ අනුභව කරලා අපි ඔබට විනාඩි 45ක් දෙනවා ඔබට 12 මාර ඉඳන් 1යි කාල වෙනකම් ඔබට විනාඩි 45ක් දෙනවා. ඔබ ඉක්මනින් ආහාර අනුභව කරලා වොෂ්රූම් වලට යනවා නම් ඒවට ගිහිල්ලා නැවත එන්න. අද ආපු මේ අපි ආපු ඔක්කොම ඔබ ලබාගෙන යන්න. ஆமென். හරි පාස්ටෙන් 45 நிமிடங்கள் உங்களுக்கு தருவோம். உங்களுடைய ஆகார வேலைகளை நிறைவு செய்துவிட்டு நீங்கள் மீண்டுமாக இதில் வந்து கலந்து கொள்வது. කියන මම ධනවත්. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவான். යක්ෂයා මේ අහගන්න මම ධනවත්. பிசாசே நீ கேள், நான் ஐஸ்வர்யவான். ලෝකයේ මේ අහගන්න මම ධනවත්. உலகமே நீ கேள், நான் ஐஸ்வர்யவான். දැන් දන්නවනේ ඔබ කවුද කියලා. இப்போ உங்களுக்கு தெரியுதா நீங்க யார் என்பதாக? දැන් ඔබ ධනවත් කෙනෙක්. இப்பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். ඒ විදිහට ඔබ හිතන්න පටන් ගන්න. அப்பொழுது அப்படி நினைக்க பழகுங்கள். ඒ විදිහට ඔබ කතා කරන්න පටන් ගන්න. அப்படி நீங்கள் கதைக்க பழகுங்கள். ඒ දේ ඔබේ ජීවිතේ සිද්ධ වෙනවා. அப்பொழுது அது நடக்கும். පාස් ජෝයි අපි වට ආරාධනා කරනවා. එන්න. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord Jesus. ඔබ හැම කෙනෙක්ම ඇස් දෙක වහගන්න.